ஹாய் ஹலோ வணக்கம். இது ரகலை வித்ரா மற்றும் சில்மிஷம் வித் சரஞ்சி நாங்க பேசுறோம். நீங்க கேளுங்க. ஃபிட் பவித்ரா என்ன and நம்ம சத்யா. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்டபிள்யூஎஸ்ல வந்து எப்பயும் பீச்சுவலாவே போயிட்டு இருந்த ஒரு செஷன் முறையா அது வந்து இன்னும் சிறப்பிக்க வந்திருக்காரு நம்மளோட ஹாலிவுட் சென்சேஷன் ஷேவி அண்ணா. அண்ணா உங்களோட ஃபர்ஸ்ட் லவ் பத்தி இருக்கா? சக்சஸா? இல்ல அது சக்சஸ் தான், பட் அது பப்பி லவ் தானே. ஃபர்ஸ்ட் லவ் ஆல்வேஸ் a puppy love. மறக்க முடியாத காதல் கதை தான். ஆனா என் காதல் கதை வந்துட்டு இட்ஸ் நாட் கொஞ்சம் பாம்பே ஃபீல்ல இருக்கும். ஒரு முஸ்லிம் வாவ், முஸ்லிம் நோட் பண்றா. எத்தனை வயசுல? 6 காதல் மன்னன். அப்ப மட்டும் அமாலி நான் வந்துருந்துச்சு. அப்போ எங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு அப்போ அந்த சில விஷயங்கள் தெரியாது எங்களுக்கு. ஃப்ரெண்டு தான். ஸோ அதனால நாங்க ரெண்டு பேருமே வந்துட்டு இந்த ஐ லவ் யூ சொல்லிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அம்மாக்கு தெரிய வந்து நான் அவருக்கு லெட்டர்ஸ்ல தான் ஐ லவ் யூ எழுதி கொடுப்பேன். வேற எதுவும் கவிதைலாம் வராது, ஐ லவ் யூ தான் எழுதி கொடுப்பேன். அப்போ அந்த புள்ள என்ன பண்ணிருச்சுன்னா அது அவங்க அம்மாக்கு தெரிஞ்சு அவங்க அம்மா அதை எரிச்சு போட்டு கடைசியா அவங்க எரிச்சு கவனத்தை லவ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சரி, அந்த ஸ்கூலை விட்டு நான் கிளம்பி போறேன். which is form 3 form 6 முடிய போகுது. form 6 36 முடிய போகுது. form 1க்கு போக போறோம். அவ வேற ஸ்கூலுக்கு போக போறேன், நான் வேற ஸ்கூலுக்கு போறேன்னு எழுதியாச்சு. அந்த எரிஞ்ச துண்டுல ஐ லவ் யூன்னு நான் எழுதி கொடுத்த அந்த ஒரு பேப்பரை கிளம்பும் போது என்கிட்ட அதை கொடுத்தேன். எனக்கு ஒரு மாதிரி பத்திரமா வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அது பப்பி லவ் தான். பட் அது இன்னும் வந்துட்டு ஒரு மாதிரி கேட்கும் போது நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருச்சு. பர்சனலா வந்து ஐ ஃபெல்ட் சம்திங். கிட்னி நிறைய ஐ லவ் யூ கொடுத்தேன், எல்லாம் எரிஞ்சிருச்சு. ஆனா அதுல அந்த ஐ லவ் யூ பாதி எரிஞ்ச அந்த பேப்பரோட வந்து அவ என்கிட்ட நான் எழுதி கொடுத்ததே கொடுத்தேன். சோ அது எனக்கு ஸ்பெஷல். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி சில விஷயங்கள் நடந்துச்சு. இந்த கதை கேட்கும் போதே நமக்கு பொம்மான்லாம் போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு பிள்ளை. பட் அதை நான் பர்சனலா லவ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஏன்னா பொம்மான் வந்துட்டாலே வந்து நம்ம இன்னைக்கு பசங்க தான். பசங்க 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 என்ஜாய், பொத்தை கிடைக்கணும், சிசிக்கு போனோம், நேரம் PS2 விளையாடணும், 5 வழி கட்டணும், சாரி 1 வழி கட்டணும், அவ்வளவுதான். இதான் எங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. டியூஷன் போனா ஒரே நாங்க எந்த கிளாஸ் கூட பசங்க கூட படிக்கிறோம் அதே பசங்களோட டியூஷனுக்கு போனோம். இப்படிதான். ஆனா அதுல ஒரு புள்ள வந்து என்ன பார்ப்போம், நான் அந்த புள்ளையே பார்ப்பேன். அது டோட்டலி வேற மாதிரி பொலிட்டிக்கல் மாரல் டைம்ல தான். ஏன்னா அவங்க வேற கிளாஸ், நான் வேற கிளாஸ். எல்லாருக்கும் இந்த பொலிட்டிக்கல் மாரல் வாழ்ந்து இருக்கு போல இருக்கு. சத்தியமா. ஏன்னா அவங்க ஒரு டீம் உட்கார்ந்து போய் எல்லாமே இந்தியன்ஸ் தான். அப்ப அந்த புள்ள அப்பதான் வரும். அந்த புள்ளைய நான் பார்ப்பேன், அந்த புள்ள என்ன பார்ப்போம். பெண்ணு அண்ணனும் பார்த்தேன்னு அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. அண்ணனும் பார்த்தா அண்ணனும் கடைசியில நடுவுல வந்துட்டு ஒரு நந்தி மாதிரி ஒருத்தன் வந்து இந்த பொண்ணா வேறமே இங்க சீனியர் அவன் பிரேக் வந்து அந்த லஞ்ச் பிரேக் இருக்கு, அந்த பிரேக்ல வந்துட்டு லவ்விட்டு போயிட்டான். லஞ்ச் பிரேக்ல வந்து போயிடுது. அந்த பொண்ணு எனக்கு சும்மா தான் பார்த்தா நான் அதுதான் காதல்னு பார்த்தேன். என்ன தோணுது, உங்க சீனியர் கணக்கு நீங்க தான் அந்த வில்லன் வந்துருப்பீங்கன்னு தோணுது. வேற மாதிரி ஒரு மெயினா. அதுக்கப்புறம் அது செட் ஆகல. அந்த லவ் ஸ்டோரி வந்து எனக்கு உண்மையாவே செட் ஆகல. பிகாஸ் அவரோட கோவம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிச்சது. சில பெண்களுக்கு அழகே வந்து கோவம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா அந்த கோவம் எங்க போய் நிறுத்தணும்னா நம்மளோட பொறுமையா இருக்கணும்னு நினைக்கிற அந்த குணமும் போகும். நமக்கே நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுல அவங்க கோவத்தை இது பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் ட்ரிகர் பண்ற மாதிரி இருக்கும். சோ கத்தல அடிக்கல அடிக்கிறது அதெல்லாம் இல்ல. என்ன என்ன எப்போதுமே இழந்து நான் என்ன பண்ண, நான் போயிடுறேன், நான் ஆஞ்சநேயர் பார்க்க அப்படியே
ஆனா ஆக்சுவலா இப்ப இந்த லவ் கதை சொன்னீங்களா, நான் வந்து உங்க தம்பி நீங்க எனக்கு அண்ணன் சொன்னா நீங்க மாட்டீங்க தெரியுமா, என்னோட ஃபர்ஸ்ட் லவ் ஸ்டோரி ஒரு மல்லிகை தான் ஃப்ரம் 3ல. ஒரு வாரம் தானே அந்த பொண்ணு எனக்கு அழகா இருக்குன்னு சொன்னிச்சு, நான் ஐ லவ்னு போன பின்னாடி ஒரு மலைக்கார வந்து விட்டு போயிட்டான். இல்லைன்னா அந்த டைம் என்ன ஏதுன்னு சத்தியமா எனக்கு தெரியல. நான் ஒரு மாதிரி அது எப்படி வந்து என்கவுண்டர் பண்றதுன்னு எனக்கு தெரியல. பட் வந்து உங்ககிட்ட என்ன கேட்கணும்னா, ஒரு எப்படி சொல்ல, லாட் ஆஃப் கேர்ள் ஃபேன்ஸ் உள்ள ஒரு செலிபிரிட்டி. இல்ல நாங்க பாத்துருக்கோம். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. என்ன ஆமா புரிய அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆக்சுவலி வந்துட்டு ஃபேன்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்றாங்க. ரொம்ப சிஸ்டர்ஸ் தான் அதிகம். அது ரொம்ப நான் கிஃப்டடா ஃபீல் பண்றேன். எனக்கு தங்கச்சி பர்சன், எனக்கு தங்கச்சி இருக்காங்க. பட் அதை சார்ந்து எனக்கு நிறைய தங்கச்சிங்க இருக்காங்க நினைக்கும் போது நிறைய பேர் வந்து அதை கொச்சப்படுத்திட்டாங்க. தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிட்டு இது பண்ணாதடா நீ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடுங்க வந்து அவங்க டிபிக்கல் இந்தியன்ஸ். பட் உண்மையா சிஸ்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது எனக்கு ஒரு தனி பெருமை தான். சிஸ்டர்ஸ் தம்பிங்க அப்படிலாம் பார்க்கும்போது ரொம்ப கெத்தா இருக்கு. அண்ணனுடா அந்த மாதிரிதான். அது ஒரு தனி மூமெண்ட் தானே. நைஸ் நைஸ். அந்த கேள்வி ஃபுல்லா கேட்டு முடிக்கல. என்ன கேள்வி? இல்ல பரவாயில்ல, நீங்க சொன்ன கதை அது கொண்டு அவன் கேட்பான் பாருங்களேன். இல்ல ஏதாச்சும் அந்த அட்வைஸ் அந்த மாதிரி இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, ஒரு கோவம் சரி அப்ப இருக்கு அப்ப இருக்கு இன்னும் சொல்லிடுறேன், என்ன கேட்க மாட்டேன். கண்டிப்பா இருக்குண்ணே, இங்க உள்ள எல்லாத்துக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி கங்க்ராட்ஸ். லவ் பண்ணுங்க பாஸ், லைஃப் நல்லா இருக்கும் சொல்றதுதான் இல்லன்னு சொல்லு. ஒரே யூனிவர்சிட்டியில வேற எடுத்திருக்கோம். இன்னும் எல்லாரும் ஒரு எல்லாம் ஒரே யூனிவர்சிட்டியில தான் எடுத்திருக்கோம். பார்த்தோம், பழகணும், பிடிச்சிருந்துச்சு சொன்னோம். உங்க ஃபேமிலிக்கு தெரியும்? எல்லாத்துக்கும் தெரியும். எங்க ஃபேமிலிக்கு தெரியும், ஒத்துக்கிட்டாங்க. அவங்க வீடியோ கால் பண்ணிருக்காங்க. அவங்கள வீட்டுக்கு கூட்டு போய் அப்பப்ப வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண கூட ஐடியா இருக்கு. வீட்டுக்கு கூட்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டேன். அந்த அளவுக்கு ஃபிளெக்சிபிளா இல்ல. இப்போ அவர் வந்து கிராஜுவேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்லுவாராம். அவரு கை கொடுத்துட்டு உட்காந்துருக்கு. ஓ தட்ஸ் கிரேட். ஏன்னா நான் படிக்கிற டைம்ல செருப்படி தர்மடி அப்படி ஒரு ஆள் இருக்காங்க. அது வீட்டுக்கு தெரியாம தான் எங்க லவ் ஸ்டோரி எல்லாமே ரொம்ப நடக்கும். எனக்கு ஹெல்ப் பண்ணதெல்லாம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் தான். என் தங்கச்சிக்கு கூட சொல்றது எனக்கு தைரியம் கிடையாது. சோ அதனால வந்துட்டு அந்த டைம்ல ஸ்டார்டட் டிஃபரெண்ட். பட் இந்த வேற நினைக்கும் போது ரொம்ப பெருமையா தான் இருக்கு. ஃபேமிலிக்கு தெரியும் இன்ட்ரோடியூஸ் பண்றேன்றீங்க. ஏய் அந்த ஃபெசிலிட்டிலாம் இங்க இருந்துச்சுடா. இன்னத்துக்கு படைப்பா அந்த இல்ல எம்எஸ் பாஸ்கர் சொல்ற மாதிரி அந்த காலத்துல நாங்க சின்ன பேப்பர்ல ஐ லவ் யூ எழுத ஒரு பேப்பர் தெரியுமா? அது பேசிக்கல வீட்ல வந்து பேரண்ட்ஸ் லவ் மேரேஜ். ஓகே. சோ எங்க வீட்ல வந்து ஜெனரேஷன் லவ் மேரேஜ். எங்க தாத்தா அவரோட எங்க அப்பா லவ் மேரேஜ். சோ எல்லாமே லவ் மேரேஜ் தான். எங்க வீட்ல சொல்லுவாங்க, ஐயா தயவு செஞ்சு லவ் பண்ற, அப்பதான் யூ நோ தட். நாங்க அரேஞ்ச் மேரேஜ் கௌரவம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவோம், வாழ போறது நீ அப்படின்னுவாங்க. என் குடும்பத்துக்கு தான் போய் கேட்கணும். ஆனா நான் மட்டும் லவ் பண்ணிட கூடாது. அது எப்படா ஒரு விஷயம் புரியல. எங்க அப்பா எப்படி கல்யாணம் பண்ணாரு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு எங்க அம்மா வந்துட்டு சொன்னாங்க, உங்க அப்பா வந்துட்டு கொஞ்சம் வெயிலா கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்காக வந்துட்டு இந்தியாவுக்கு வந்தாரு. அப்போ நான் ஹோட்டல்ல வந்துட்டு ரிசப்ஷனிஸ்ட் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ அவரு அந்த இடத்துல தான் மீன் தங்குவாரு. தங்கும் போது வந்து அந்த ரிசப்ஷன் பார்க்கும்போது ஒரு மாதிரி சிரிச்சுட்டு போவாரு. சோ அப்படி இந்த வந்துச்சு. சரி எங்க அப்பா அப்ப எப்படி இருந்தாருன்னு சொல்லிட்டு போட்டோ பாக்குறேன். தெலுங்கு படம் இந்த மாதிரி என்னமாவது அப்பாவும் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சச்ச அது ஒரு கியூட்டான லவ் ஸ்டோரி தான். எனக்குதான் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. நான் பட்ட மாதிரி பற்றாதடா. பேரண்ட்ஸ் லவ் ஸ்டோரி எல்லாமே ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குங்க. எங்க வீட்டுல கொஞ்சம் வாரணம் வேற மாதிரி எங்க அப்பா கிஸ் முட்டாய் எல்லாம் எழுதி வச்சுட்டு பேப்பர்ல ஐ லவ் யூன்னு எழுதி வச்சுட்டு எங்க அம்மா வச்சு போய் எங்க அம்மா தூக்கிட்டு போய் பின்னாடி தூக்கி போட்டு அப்படியா என் குடும்பத்துல பாலாபுரம் மாதிரி ஒரு இருந்துச்சு. ஏன்னா அவங்க அப்பா சைட்ல இருக்கவங்களுக்கு பிடிக்கல. எங்க அப்பாவோட அந்த ஆயிரம் மலேசியா இருந்தாலும் நம்ம ஜாதிக்காரன். அந்த ஜாதின்ற ஒரு விஷயமே வந்துட்டு இந்தியாவில வந்துட்டு அது
ஊறி போன ஒரு விஷயம். ஆமா. Of course, அவங்க எல்லாத்துக்கும் Yeah. நிறைய படம் பார்த்திருக்கோம். Yeah. சோ அந்த மாதிரி தான் வந்துட்டு எங்க அம்மா காதலிக்கிற காலத்துல கூட. பட் எங்க அப்பா வந்துட்டு எப்படி எங்க அம்மா வந்துட்டு நிமிஷாக்கு கூட்டிட்டு வந்து அந்த காதலை தக்க வச்சு ஜெயிச்சாங்கன்றது வந்துட்டு அது ஒரு பெரிய வாரா தான் இருந்துச்சு. சோ அதே அதான் சொல்றேன்ல, பாம்பே படம், இந்த ரோஜா, இந்த பேஸ்ல எங்க அம்மா வந்து ரோஜானா அவங்க அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும். ரோஜா படம் எங்க அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அந்த யாருக்கு பிடிக்காது. ஃபேவரட் டைரக்டர் யாரு? அதான் ஆக்சுவலி நமக்கு எல்லாருமே இல்லை. நான் வந்து ஒரு மூவி பாஸ் படம் பாப்பேன். பட்டம்னாலே நாங்க எல்லாருமே இதனால தானே, இதனால தான் நம்மளால ஒன்னா சேர்க்குது. ஆக்சுவலி நம்மளுக்கு பிடிச்ச டைம்னா அந்த 2.5 மணி நேரம் படத்துல அந்த தியேட்டர்ல உட்காந்து அந்த படம் பார்த்து அந்த சத்தம் ஃபீல் பண்றது இருக்குல்ல, அதுதான் இப்போ நம்ம ஒண்ணா சேர்த்துருக்கு. எஸ், ஆர்ட் சூசஸ் நம்ம எல்லாருமே ஆர்ட்ஸ்னே ஆர்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் வேற. நீங்க என்னமோ சொல்றீங்க, நமக்கு படம்னாலே அது அந்த டைம்ல இருந்தா சரி, இப்ப வர ஃபீல் குட் மூவிஸா இருந்தாலும் சரி, படம்னாலே வி லைக். அதுல இருக்கலாம், அது நமக்கு இருக்கலாம், நமக்கு இந்த ஒப்பீனியன் இருக்கலாம், பட் ஸ்டில் படம்னாலே எங்களுக்கு பிடிக்கும். நான் ஒரு பெரிய ஜிவிஎம் ஃபேன். யா, அவர் ஜிவிஎம் and ஹாரிஸ் ஜெயராஜ் ஃபேன். யா, ரெண்டு பேரும் ரொம்பவே நம்ம மணிரத்னம், ஏஆர் ரஹ்மான், நான் நல்ல அதான் சொல்றேன், நான் நல்ல ஒரு பசங்களோட அதையும் தாண்டி இளையராஜாவுக்கு பசங்களா கேட்டா அனிருத்தோட பாட்டு நீ சொல்ற அளவுக்கு கிடையாது. That's a good one. Yes. ஏஆர் ரஹ்மான், இளையராஜா சார், அது ஒரு வேற ஒரு ஏரா. எஸ், அந்த ஏரா இப்ப கூட நிலைச்சு நிக்கும். ஸ்டில் ஃப்ரெஷ். ஸ்டில் ஃப்ரெஷ். இப்ப இந்தியால இருக்கும்போதெல்லாம் வந்து நான் சென்னையில ஒரு கப் ஆஃப் காஃபி அதெல்லாம் வச்சிருக்கும் போது பட்ஸ்ல அந்த பாட்டு போடுவேன். அது ஒரு வேற ஃபீல். கொஞ்ச நேரத்துல நான் ஸ்லோமோ போயிட்டு வந்துருவேன். இந்த ட்ரெட்ல ஒரு படம் வந்துச்சு, அந்த மாதிரி ஸ்லோமோ எஃபெக்ட்ல போயிட்டு வந்துருவேன். இளையராஜா சார் மியூசிக்லாம் கேட்கும் போது உங்க ஃபேவரட் சாங் பத்தி சொல்லுங்க. ஏஆர் ரஹ்மான், கொஞ்சம் அந்த டைம்ல 90s ஒரு மாதிரி இருந்திருக்குமே. சாங்ஸ்னாலே வந்து எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்ச பாட்டு வந்துட்டு நோ ப்ராப்ளம். சின்ன வயசுல எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து நான் ரீசனா ஏஆர் ரஹ்மான் சாரோட ஷோ நடந்துச்சு. அந்த கான்செப்ட்ல கூட நான் அதை பத்தி நான் ஒரு ரீல்ஸ் ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஃபைன், எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ, நான் சின்ன வயசுல டான்ஸ் ஆன ஒரு வீடியோ அதை கம்பைல் பண்ணி நான் இன்ஸ்டால போட்டிருப்பேன். நான் ஃபர்ஸ்ட் கேட்டு வளர்ந்த பாடல்னா வந்துட்டு நோ ப்ராப்ளம் ஃப்ரம் லவ்பர்ட்ஸ் படத்துல இருந்து. அதுல இருந்து நான் ஏஆர் ரஹ்மான் ஃபேன் சொல்றதை விட அந்த பாடல் கேட்கும்போது என் முகத்துல ஒரு ஸ்மைல் வந்துகிட்டே இருக்கும். எங்க அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப எங்க அம்மாவுக்கு ரோஜா பிடிக்கும், அந்த பாட்டும் போடும்போது ஸ்மைல் அண்ட் வேவ் வாய்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் தென் பர்சனலா நினைவு அந்த எந்த பாடல் அப்படின்னு எனக்கு தெரிய வந்தது வந்துட்டு நாளை உலகம் இல்லை என்றால் சொல்லிட்டு மோஸ்ட் அண்டர்ரேட்டட் சாங் ஏஆர் ரஹ்மான். அந்த பாடல் எனக்கு ரொம்ப பர்சனலா ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் முக்காபலா, உருவசி, அப்புறம் பச்சை நிறமே ஃபேவரட். அதுக்கப்புறம் அது வேற மாதிரி ஒரு லெகசிக்கு நம்ம தலைவர் வர அப்புறம் அவர் ஏதோ செய்கிறாய் அந்த பாடலா இருக்கட்டும், அப்புறம் வந்து ஒரு நாள் பாட்டா இருக்கும். சோ எனக்கு இந்த மாதிரி சாங்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். எஸ், எனக்கு இளையராஜா சாரோட பாட்டு தான் பிடிக்கும். பட் ஃபியூ சாங்ஸ் தான் கம்பேர் டு ஏஆர் ரஹ்மான் சார்ஸோட வந்து நான் கம்பேர் பண்ணக்கூடாது, ரெண்டுமே லெஜெண்ட் தான். பட் இருந்தாலும் வந்து நான் கேட்கிற பாடல்கள் வந்து யாரோட ரொம்ப குறவா இருக்குன்னு கேட்டேன். ஆப்வியஸ்லி இளையராஜா சார். ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரெண்டு பேருமே ரெண்டு கண்ணு மாதிரி. ஓகேண்ணே, உங்களுக்கு வந்து பாட்டு பிடிக்கும், படம் பிடிக்கும், இதே மாதிரி ஃபுட் பிடிக்கும் உங்களுக்கு? இவர் ஃபுட்டியா? பிடிக்கும். ஏன்னா நான் வந்து டாலர் சேனல் மூலியமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை பார்த்து நான் விடிய காலம் உட்காந்து சிரிச்சு கண்டில ஷோக்கு போறதுக்கு அப்புறம் பிடிச்ச சாப்பிடுறேன் வச்சு குடிச்சாரு. ஓ, அது அவன் வாலண்டரியா கேட்பேன் விட மச்சான் உன் ஃபேவரட் ஃபுட் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பெல்லாம் நாங்க ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தோம். சோ அப்ப கேட்பாங்க மச்சான் உனக்கு அப்ப பிடிச்ச ஃபுட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து பிரியாணி பிடிக்கும்னு சொல்லுவேன். சொல்லி வச்ச மாதிரியே வருவான் என்னடா வச்சிருக்க.
அது ஒரு வேற ஒரு ஜேர்னி என்ன டிராவல் பண்ண வச்சுச்சு. நிறைய பேருக்கு இன்னும் தெரிய வந்தது அந்த ஒரு எபிசோட்ல பாக்குறது. நீங்களும் பாத்துட்டீங்க, கண்டிப்பா பாத்துட்டேன். நீங்களும் கார்த்திக் சேரனும் ஒரு கோம்போ இருக்குமே. ஆனா அது லிட்டரலி அந்த இடத்துல அதான் சொல்றேன்ல, சம்டைம்ஸ் வந்து நாங்க அப்படியே ஃப்ளோலே இது பண்றது. அது எதுவுமே நாங்க நடிக்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஷோ பேஸ் தட்டை வந்து வச்சிருவோம். உண்மையா கண்ணை கழட்டாத நிறைய கட் பண்ணிருக்கோம். அரை மணி இந்த ஒரு 15 மினிட்ஸ்க்கு 20 மினிட்ஸ்க்கு ட்ரிம் தான் பண்ணிருக்கோம். ஆனா அந்த நிறைய இன்சர்ட் ஷாட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பாத்தீங்கன்னா R-rated வெர்ஷன்ல தான் இருக்கு. ஆனா அது எப்படி நான் உண்மையாலே வந்து இப்ப நான் பாத்துட்டு கால்கேட் எல்லாம் போட்டு கொடுக்கறது, அப்புறம் அது உண்மையாலே சாப்பிட்டுருவீங்களா இல்ல ஒரு வினோத பிறவியா? வேற ஒண்ணும் இல்ல பானிபூரி கோல்கேட் வைக்கிறது பரவாயில்ல, இந்த புழு அந்த மானஸ்தனிக்கு கேட்டா எக்ஸாட்டிக் ஃபுட்ஸ் எக்ஸாட்டிக் ஃபுட். நான் எத்தனையோ மாலுக்கு போயிருக்கேன்டா, அதனால எங்கேயும் பார்த்தது இல்லடா அப்படின்ட்டு. ஆனா அவன் மட்டும் கண்டுபிடிச்சாரு. ரீசன்ட்லி தேல் கூட சாப்பிட்டேன். தேல் கடைசி ஒரு எபிசோட நானும் தேவகுருவும் பண்ணோம். அந்த எபிசோட் வந்துட்டு லிட்டரலி இந்த தேலை வந்துட்டு பிரியாணி தான், சேம் பிரியாணியில போட்டு சாப்பிட்டேன். அதெல்லாம் பண்ணோம். திடீர்னு வரும்போது வந்துட்டு எனக்கு பர்சனலா வந்து நிறைய ஃபுட்ஸ் பிடிக்கும். அது ரொம்ப பிடிச்ச ஃபுட்னா வந்துட்டு என்ன கேட்டீங்கன்னா மெக்டி, கேஎஃப்சி இது மாதிரி ஆக்சுவலி பிடிக்கும் தான், இல்லைன்னு சொல்லல. அது நான் எப்பயாச்சும் அவசரத்துக்கு சாப்பிடுவேன். ஆனா ஸ்ட்ரீட் பர்கர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். which is like அதுல இருக்கிற அந்த சாஸ் போற விதம், பேட்டி வேகிற விதம். வாய் வருது. ரம்லி பர்கர்னா இல்ல, ரம்லி பர்கர்னா இது முன்னாடியே தெரிஞ்சது. ரம்லி பர்கர்ல வந்து and போவாயா? ஆமா இல்ல நீங்க ஆக்சுவலி முன்னாடியே தெரிஞ்சிருந்தா வாங்கி வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணிருந்தோம். அதுவும் பண்ணிருக்கோம். அடுத்த இன்டர்வியூல எப்படியும் வச்சிருவோம். விரும்பி வச்சிடுறேன். ஏய் விரும்பி வச்சிடுறேன். ஏன் நீ பேசுறது தப்பு? பட் பர்கர் பேசிக்கலி ஃபுடின்னு சொல்ல முடியாது. நல்லா சாப்பிடுவேன். எனக்கு சாப்பாடு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு அதுவும் நான் சாப்பிடுறேன்னா நல்லா சாப்பிடுவேன். பர்கர், நாசிலமா, ரொட்டி சனை. ரொட்டி சனாயை விட எனக்கு இந்தியா பரோட்டா ரொம்ப பரோட்டா. இந்தியன் ஃபுட்ஸ்னா ஆல்வேஸ் இந்தியன் ஃபுட்ஸ் எல்லாமே. அதுலயும் ஸ்பெஷல்னா பிரியாணி. பிரியாணிலாம் ஒரு ஒரு கடையில போயிட்டு நாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்து இங்க நல்லா இருக்கு, இங்க இது வேற, அதெல்லாம் வந்து வாயில வந்துச்சுன்னா வேற. காஃபி குடி. இல்ல நான் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. ஆறிட போதா? ஆறினா நல்லா இருக்காதா? நான் அப்படியே சேஸ் அண்ணா சேஸ் முட்டை தூக்குறதுலாம் என்ன நாங்க மட்டும் தான். நீங்க குடிங்கடா. சபை மரியாதை இல்லையா? குடிங்கடா, குடிங்க. குடிக்க மாட்டீங்க என்ன ஒண்ணு யோசிச்சிங்களா? கலக்கி கொடுத்துதான் மட்டும் குடிக்க மாட்டான். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கேஷல கேப்பீங்க தானே? இல்ல தெரியாதவங்க யாராவது நீ நண்பர் ரொம்ப துடிப்போட இருக்கான். என்ன நண்பா ஷாஜியான் போய் அழகா பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கியே. எங்களுக்குள்ள ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்கு. ஓகே, பேசிக்கலி தளபதி ஃபேன்ஸ். அது இன்னைக்கு கெஸ்ட் நாங்க தான், நாங்க பாத்துக்கிறோம் சயின்டிபிக்கலி. நம்ம தளபதி ஃபேன்ஸ். நீங்க முதல்ல சொன்னீங்க, அது ஆஃப் த ரெக்கார்டா இருந்திருக்கோம். உங்களுக்கு எந்த மூவில இருந்து மனுஷன் சொல்லுவேன் சிரிக்க கூடாது. ஆக்சுவலி வந்துட்டு பகவதி படம் வந்துட்டு அந்த டைம்ல வந்து இஸ் பிகஸ்ட் ஃப்ளாப்பான ஒரு மூவி, எல்லாருக்கும் தெரியும் படம். ஆனா பர்சனலா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு அவர் இன்னும் ரொம்ப மாசா பிஃபோர் திருமலை, போக்கிரி இந்த மாதிரி விஷயத்துல வந்துட்டு அவருக்கு அந்த மாசா எலிவேட் பண்றதுக்கு முன்னாடி அவர் அப்பவே வந்து மாஸ் ட்ரை பண்ணிருக்காரு. எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருந்துச்சு. அவர் அந்த கோட்டோட வந்துட்டு அந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்ற இதுவா இருக்கட்டும். எஸ், சில விஷயம் கொஞ்சம் சிலியா இருந்தாலும் அந்த அட்ராக்ட் பண்ண ஒரு புல்லிங் ஃபேக்டர்னு ஒண்ணு இருந்துச்சு.
சி இன்னொரு ஃபேக்டர், ஐ மீன் இன்னொரு சீன் பாத்தீங்கன்னா இன்னும் சிரிப்பு தான் வரும். மறுபடியும் பார்த்தா கூட எனக்கு சிரிப்பு தான் வரும். பட் எனக்கு அங்க தளபதி பண்ண அந்த மேனரிசம் வந்துட்டு அந்த டைம்ல கூட அப்படி இருந்திருக்கலாம். அந்த டைம் என் அம்மா பார்த்துட்டு சொல்லுவோம் தெரியுமா, அப்படி இருக்கும். இந்த அருவாள் வந்துட்டு அவர் இப்படி ரொட்டேட் பண்ணி கில்லில அப்பாவா இருப்பாரு. ஆமா, அவர் வந்துட்டு என்னது முதல்வன் படத்துல இருப்பாரு ரகுவரன் சார். ஆமா ஆமா, அருவாள் தூக்கி போடுவாரு, அது நடுவுல சுத்திட்டு நான் யோசிச்சேன் according to gravity சுத்தாத. பட் எனக்கு அதுல இருந்து எனக்கு அவர் வில்லன் கிட்ட பேசுற விதம், அதுவும் நம்ம தலைவர் வந்துட்டு ரீமாசனோட பைக்ல அதுல வந்து சனின்னு எழுதிருக்கோம். இது அது இல்ல பண்ணாவும் பண்ணிருக்காரு. ஜே இன்ட்ரோடியூஸ் படம் கடைசியில வந்து ட்ரெயின் அந்த இதெல்லாம் ஜோக்ஸ் அதெல்லாம் ஒரு மாதிரி. அப்படி பார்த்தா நான் நரசிம்மா படத்தை பார்த்துட்டு இப்போ வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு அந்த டைம்ல வந்துட்டு அதை மாக் பண்றதுக்குன்னு பார்க்காம உண்மையாவே என்ஜாய் பண்ற மாதிரி தான் பார்த்தேன். லைக் நல்ல ஸ்டாரி லைன் இருக்கு, பட் மாசா இருந்துச்சு. அவருக்கு நீங்க சூப்பர்மேன் லெவலுக்கு நீங்க மாஸ் கொடுத்துருக்கீங்க. எண்ட் ஆஃப் தி டே ஒரு நல்ல ஸ்டாரி இருந்துச்சு. சோ அங்க இருந்து ஆரம்பிச்சது தளபதியோட படங்கள் ரசிக்க ஆரம்பிச்சு. ஓகே, மோஸ்ட் ஃபேவரட் செலிப்ரேட்டட் as hell அப்படின்னா வந்து போக்கிரி வந்து நான் ஊர்ல அப்போ இந்தியாவில் இருக்கும்போது தியேட்டர்ல பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்ப நான் இன்னும் சின்ன பையன் தான். ஆழ்வாரும் அடல்ட் அண்ட் போக்கிரியும் அடல்ட். சோ அப்போ எப்படி பாக்குறது அப்படின்னு சொல்லும்போது பைரட் சப்போர்ட் பண்ண கூடாதுதான். எனக்கு வேற வாய்ப்பு எனக்கு அதெல்லாம் தெரியல. தலைவர் படம் அதெல்லாம் பார்க்க வேண்டியதா போச்சு. படம் பார்த்ததுக்கு ஏன்டா இதை பார்த்தேன். அந்த டைம்ல ஒரு கேமரா காப்பி எப்படி எடுக்கவே தெரியாம ஜூம் பண்ணி வச்சிருப்போம். போ அது அந்த அளவுக்கு ஜூம்ல இருந்துச்சு. அந்த சீடி வாங்கினா தூக்கி போட்டு வருவான். அதுக்கப்புறம் உண்மையா ஒரிஜினல் வந்து ஐங்கரன் வெர்ஷன் அப்போ உட்காந்து படத்தை பார்த்து செலிப்ரேட் பண்ணி அந்த படம் எல்லாம் ரீலீஸ் பண்ண இப்பெல்லாம் என்ன மாதிரி செலிப்ரேட் பசங்களோட காலேஜ் படிச்சுக்கிட்டு டைம். அப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்க டைம் வந்து சிம்பு அவரோட அந்த அந்த பிளாக் சோ அது வந்துட்டு ஒரு 2 வெள்ளிக்கு 3 வெள்ளிக்கு வாங்கிட்டு கையில இவ்வளவு தூரம் போட்டுட்டு இவ்வளவு தூரத்துக்கு இருக்கும் நடக்குது. ஸ்கூல்ல ரன் பாஸ் பண்ணாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்ல. முன்னுக்கு கடையில தான் மறுபடியும் அந்த அளவுக்கு ஃபேன் சொல்றதை விட அவர் மேல கிரேஸ் இருந்து. ஏன்னா அவரோட ஒரு கதையில ஸ்டாரி இருக்காது, பட் அவர்கிட்ட ஒரு மேனரிசம் இருந்துட்டு இருக்கும். ஆனா எனக்கு பர்சனலா பிடிச்சது கோவில். ஓகே, கோவில் ஹாரிஸ் மியூசிக். அண்ட் சிம்பு அண்ணாவை அப்படி டிஃபரெண்டா அவர் அது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் இல்லாம, அவரோட சேட்டை அந்த சுட்டித்தனமான விஷயங்கள் இல்லாம ரொம்ப டியூன் டவுன் பண்ணி அவரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, இந்த சரவணா மூவி லைக் ஓவர் ஹைப்பரா இருப்பாங்க. அது துரு லைக் அவங்க சொல்லியிருப்பாங்க ஒரு இன்டர்வியூல. சோ கேள்வி வந்து தளபதி வந்து பெஸ்டியா இருக்கு. இல்ல அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது. நீங்க யாராவது வச்சிருக்கீங்க? சின்ன வயசுல வந்து விஜய் ஃபேன் தான். அதுக்கப்புறம் வந்து நடுல என்ன ஆச்சு உனக்கு? சில படம்லாம் பாக்குறது மண்டைக்கு ஏறும். நீ உட்காரு. பார்த்து எனக்கு சும்மா சொல்லவே தேவை. அதெல்லாம் பார்த்துட்டு நான் கட்டி அவனுக்கு அந்த கடைசியில செட்டு வச்சு மனசு இல்ல நான் அவரை டைரக்ட் பண்ண சொல்லி இவர் பண்ணிருப்பாரு நல்லா. எப்படி அப்பெல்லாம் பேசுறான்? தலைவன் நடிக்கிறது எங்களுக்கு நாங்க பாக்குறோம். எண்ட் ஆஃப் தி டே வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்து அந்த கிரிட்டிக்ஸ்னு ஒரு விஷயம் வந்ததுனால வந்துட்டு எப்படி மாறிடுச்சு தெரியுமா இண்டஸ்ட்ரி. அந்த ஒண்ணு இருக்கு. நான் தப்பு சொல்ல, பிகாஸ் எல்லாத்துக்குமே ஒரு டைப் ஆஃப் டேஸ்ட் இருக்கு. ஆனா இந்த சினிமா இண்டஸ்ட்ரி வந்துட்டு ஆரம்ப காலத்துல பார்க்கப்பட்ட விதமும் இப்ப பார்க்கப்படுற விதமும் வந்துட்டு மாறுபடுது. அந்த இப்போ ஒரு படத்தை பார்த்தா வந்து ரிவ்யூ வரணும்.
ரிவ்யூக்காக காத்திருந்து தான் போய் படம் பாக்குறாங்களே தவிர ஆரம்பத்துல நம்ம படம் வந்துட்டு ரிவ்யூல என்னன்னே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியும். ஒரு ஒரு டிவிடி கவரை பாக்குறமா பார்த்தோடனே இதெல்லாம் வாஞ்சிநாதன் ஒரு படமா சரி வாங்குவோம், விஜயகாந்த் படம் சரி வாங்குவோம் அப்படின்னு சொல்றது. அப்புறம் சமுத்திரம்னு ஒரு படம் சரத்குமார் படம் சரி அதை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் பாபா நான் தியேட்டர்ல பார்த்துட்டு ஓகே இந்த படம் வந்து எப்படா சீடியில வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி இருந்து பார்த்தேன். அது ஃபிளாப்பை பத்தி நான் கவலை பண்ணல, ஹிட்னு கவலை பண்ணல. ஒரு ஜெனரேஷன்ஸ் போக போக போகதான் பாபா ஃபிளாப் பண்ற நாலேஜ் எனக்கு அப்ப வந்துச்சு. அது வரைக்கும் நான் ஹாப்பியா என்ஜாய் பண்ண ஒரு படம். இப்ப வரைக்கும் போட்டா கூட தலைவர் நீ வெளியே போ ஒரு மீன் பார்த்தேன். தலைவர் வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்க நீ யாரு மாமா வெளியே பார்த்ததுல அது அப்படியே வந்துட்டு நீ யாரு இன்டர்வல் நீ யாரு எக்ஸ்ட்ராவர்ட் நீ வெளியே போ நீ யாரு ஓவர் நீ இருக்கலாம். என்ன டிப்பு 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 குமாரி என்ன அந்த டைம்ல இதெல்லாம் இல்ல. சோ நம்ம ஒரு ஆள் சொல்லி ஒரு வாரம் ஆல்பம் பாபால ஒரு ஆல்பம் ஒரு பாட்டு பிடிக்கலன்னு என்னால சொல்ல முடியாது. அதுல வந்து எனக்கு அந்த மாயா மாயா கருத்துள்ள பாட்டு அவர் இப்படி பண்ணிட்டு இப்படி முன்னுக்கு போவாரு, அப்படி வருவாரு. நான் அந்த மாதிரி போய் கீழே விழுந்து பாராட்டுறானா வெடிக்கிறானே சத்தியமா பாராட்டுறேன். இல்ல நல்லா இருக்கும் சத்தியமா எனக்கு பிடிச்சிச்சு. நான் கூட தான் சொல்லுவேன் மனுஷங்களை கொஞ்சம் அது கூட தான் நான் சொல்லுவேன் உண்மையா நல்லா இருக்கும். எல்லாமே அந்த ஆல்பமே வந்துட்டு அப்படிதான் இருக்கும். எல்லாமே அழகிய தமிழ் மகன் என்ன குறைச்சு சொல்லு ஆல்பம் பாருங்க பாடைய ரீசனா வந்து அழகிய தமிழ் வந்து ரீலீஸ் பண்ணாங்க இந்தியால. ஓகே ஒரே ஒரு தியேட்டர்ல ரோஹினி தியேட்டர்ல ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த பாட்டு போய் பார்த்தேன் வேற மாதிரி தியேட்டர்ல யாருமே இல்லடா கோர்ஸ். பட் ஏன்னா காலையில ஒரு ஷோ மட்டும் தான் இருந்துச்சு. சோ அங்க ஒரு ஃபியூ 2-3 பேர் தான் இருந்தாங்க. அப்ப நான் போயிட்டு நான் எக்ஸைட்டட்ல என்ஜாய் பண்ணிட்டு ரொம்ப அப்பாடா இந்த படத்தை நான் தியேட்டர்ல பார்த்தேன் அந்த டைம்ல. இப்ப பாக்குற மாதிரி வராது. அது வேற மாதிரி பார்த்த குரு பிரசாத் அதெல்லாம் வேற மாதிரி. ஆனா அது மாதிரி ஆக்சுவலா வந்து இது இப்ப ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல ஒரு விஷயம் கேட்கணும். என்னன்னா அந்த அழகிய தமிழ் மகன் இருக்குல்ல என் லைஃப்ல டிவின்னு கூட இல்ல நான் படம்னு பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா அழகிய தமிழ் மகள் அந்த ஒரு ஸ்ட்ரிங் இருக்கும், பட்டர்ஃப்ளை வந்து உட்காரும் ஒரு பின்னு வர. ஆக்சுவலா அதுதான் வந்து என் லைஃப்லயே நான் பார்த்த ஃபர்ஸ்ட் ஷாட். இது வந்து தியேட்டர் இதுதான் தியேட்டர்னு உள்ள போய் உட்காந்து அதெல்லாம் ஃபர்ஸ்ட் அழகிய தமிழ் தான் நீ தியேட்டர்ல பார்த்த 5 வயசுல. என்ன நீங்க நான் பார்த்த படம் வந்து வேட்டியை மடிச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் படம். உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு ஸ்ரீலீலா ஞாபகத்துல இருக்கான். ஸ்ரீலீலா படம் மகேஷ் பாபோட சாரி கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிட்ட படத்தை. பரவாயில்ல ரோஸ்ட் பாருங்க நல்லா இருக்கு. அதான் இல்ல ஒரு பிளான் இருக்கு. நான் சேனல் பண்ணல மூவி ரிவ்யூ ஒன்று வைக்கலான்னு தான். பட் வந்து இப்ப பாத்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லாம அதாவது அந்த மாடலேஷன் என்னன்னா வந்துட்டு இதுக்கப்புறம் வந்து மலேசியா படத்தை உண்மையாவே நீங்க ஆக்சுவலி நீங்க இதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ண போறீங்க மலேசியா படத்தை சேர்த்து பண்ணுங்க. ஏன்னா இங்க ஜெரிமன் வந்து கொஞ்சம் குறையும். அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் பாத்துக்க வேண்டியது இருக்கு. நிறைய பேர் இந்த காசு கொடுத்து என் படம் நல்லா இல்லைன்னா கூட நல்லா இருக்குன்னு நான் சொல்ல வச்சேன். அது என்ன ஆகுதுன்னா உண்மையா செய்யப்படுற படைப்புகள் கூட மக்கள் மனசுக்கிட்ட போய் சேர மாட்டாங்க. அதுக்கு ஒரே காரணம் பிகாஸ் ஆஃப் யுவர் எம்டி ஈகோ. நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா இந்த நரிக்கதை தெரியும் தானே உங்களுக்கு? இந்த ஒன்னா ஒரு ஆடு மேய்க்கிறவன் அந்த கிராமத்துல தான் இருக்கான். அங்க எல்லாருமே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே இருக்காங்க. அப்ப அந்த ஆடு மேய்க்கிறவன் வந்துட்டு ஒரு நாள் என்ன பண்றான்னா வந்துட்டு நரி வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்திருக்கான். எல்லாருமே பயந்து போயிட்டு அந்த கிரௌட் நின்று இருக்கு. எங்கன்னு சொல்லிட்டு கையில அந்த கடப்பாரெல்லாம் வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நரி இல்ல. ஒரு இன்னும் ஃபியூ டேஸ் கழிச்சு மறுபடியும் நரி வருதுன்னு சொல்லும் போது வந்துட்டு அப்பயும் வந்து பாத்துருக்கீங்க, அப்பயும் நரி வரல. ஆனா 3வது வாட்டி உண்மையாவே நரி வந்துருச்சு. அவனும் கத்துனான். ஆனா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு அதை நம்பல. அதனால என்ன ஆகுதுன்னா அங்க அவ வச்சிருந்த எல்லா ஆடும் இறந்து.
சோ இங்க அந்த நம்பிக்கை உடையும் போது என்ன ஆகுது, நீங்க சுத்தி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற நம்பிக்கை அங்கேயே உடைஞ்சிடும். சோ அந்த நம்பிக்கைன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மக்கள் கிட்ட நிறையவே இருக்கு. நம்ம என்னன்னா வந்து அவங்க கரெக்டா போய் சேர்க்கணும்ன்றதுதான். சோ நீங்க ரிவ்யூஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா வந்துட்டு ஜெனிவினாவே சொல்லணும். வேர்ஸ்னா we take it like நானே அந்த மிஸ்டேக் பண்ணா கூட இல்ல நானே இந்த மாதிரி கிளீஷேஸா சில விஷயங்கள் பண்ணா கூட நீங்க எல்லாருமே சில விஷயம் சொல்லும் போது தான் ஓகே எரர் அவங்க சொல்றத மாத்திக்கணுமா மாத்தணும். அந்த ஒண்ணு தான் நம்மளுக்கு இன்னும் பெட்டர்மனா இருக்கும். we cannot praise ourselves by our own. It's our people. Because நீங்க தூக்கி விட்டு தான் நம்ம சில விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம கீப் ஆன் வந்து அதுக்கு என்ன எஃபர்ட் போட்டு செய்ய முடியுமோ அதை நம்ம ஃபோக்கஸ்டா இருக்கும். சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுமோ அதை பதிவு பண்ணிக்கணும்னு ஆசை. பாத்தல அப்பனா ப்ளூ செட் எடுக்கடா. மாஸ்டர்பீஸ். ஆமா அந்த படத்தை பார்த்து அந்த மனுஷன் சொல்ல வர ஒரு குத்து மட்டும் இல்ல. எங்கடா போய் உட்கார்ந்தேன்னு சொல்லிட்டு பார்த்தா படம் 3 மணி நேரம் இந்த கருமத்தை உட்கார்ந்து பார்க்க தெரியல. ஆகவே இந்த படம் ஒண்ணுத்துக்கு இல்லைங்க அப்படின்னு சொன்னா இன்னும் ஒரு மியூசிக் சோல்ஃபுல்லான ஒரு மியூசிக். அது ஒரு மோட்டிவேஷன் சாங். அந்த மாதிரி ஒரு படம் இன்னொன்னு எடுத்துட முடியாதுன்னு பார்க்கும்போது எஸ் ஆடு ஜீவிதம் இஸ் சிமிலர் டு தட். இட்ஸ் நாட் ஆடு ஜீவிதம். ஆடு ஜீவிதம் இஸ் டிஃபரண்ட் அண்ட் மரியாதை இஸ் வெரி சிமிலர். அந்த ஏஆர்எம் சார் மியூசிக் இருக்கு. அது ஜாயின் ஆகுது. இன்னொன்னு ரெண்டுமே வந்து சர்வைவல் பேஸ் தான். எப்படி வச்சு எங்க வேற தளபதி ஃபேன் குட்டி ஸ்டோரியோட வந்துச்சு பாத்தியா? அதான் அது உள்ள இருக்கு. ஆமா தளபதி பத்தி பேசும்போது குட்டி ஸ்டோரி சயின்டிபிக்லி அடுத்து நான் இன்னும் தாண்டி ஒரு வீட்டுக்கு என்னென்னமோ வச்சிருக்கேன். வச்சுங்களா அங்கேயும் 2 பேரும் நம்மள பாத்துக்கிட்டே இருக்கேன். என்ன பைஸ் சரி நீங்க வர்றதா? ஓகே இப்போ வந்து அவரு இங்க ஷிஃப்ட் ஆவாரு பாருங்க. ஓகே ஆனா இது ராவாவே நடக்க போகுது. இது ராவாவே இது எடிட்டா இருக்கு. எடிட்ல இல்ல அவங்க ராவாவே நடக்குது. ஏஞ்சு பாப்போம் இப்போ எப்படி மாறுவாங்க மட்டும் பாருங்களேன். ரொம்ப பண்ணல ஏன் கரெக்ட் பண்ணிட்டு பாருங்களேன். ஓகே பாஸ் ஓகே பாஸ் ஷிஃப்ட். थैंक यू தேங்க்ஸ் பாய். நீங்க இவரு இப்ப என்ன சிஜில பாத்துக்கலாம். இவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். யூல வந்து நிறைய ப்ரோக்ராம் நடக்கிறப்ப அந்த போஸ்ட்மார்ட்டம் நடக்கும் தெரியுமா? யூனிவர்சிட்டிஸ்லாம் ஒரு ப்ரோக்ராம் போஸ்ட் அதுல வந்து யாருக்கு என்ன தோணு பண்ணலாம். அதுல வந்து எல்லாரும் கிளிக்கவே இருக்கும். அப்போ அமெரிக்கா டாட் டேலண்ட்ஸ்ல இருக்கு சைக்கிள் சொல்லு. நல்லா பாருங்க ஒரு சாயில்ல ப்ளூ சட்டை ரிவ்யூ வருதாரு பாருங்க. பெரிய இன்ட்ரோடக்ஷனே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ரொம்ப பெருமையா சொல்லணும். இது வந்து எங்களுக்கு ஒரு மென்டரா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானரா நாங்க கேட்ட உடனே எங்க அன்பு சீனியர் இல்ல ஆக்சுவலா நாங்க ஒரு விஷயம் பண்ணோம். நீங்க தான் ஆன் போர்டுக்கு வரீங்க. நீங்களே எடிட் பண்ணி நீங்க தான் வந்து எடிட்டரா இருக்க போறீங்க. சோ உங்களோட வெல்கம் ஆன் போர்ட் போஸ்டரை நீங்களே செய்ய போறீங்க. நீங்களே செஞ்சு நீங்களே போஸ்ட் பண்ணுவீங்கன்ட்டோம். சோ எங்கள் அன்பு அண்ணன் யுஎம்கேவின் மாண்புமிகு மாணவன் அப்படின்ற ஒரு டைட்டில் கொடுத்துருக்கோம். அவரு உங்க அதான் நம்ம பவித்ரன் அண்ணன். ஆக்சுவலி இவங்க சொன்னதுல ஒரு சைடு ஜஸ்ட் நார்மல் வந்து பையனுங்க கேட்டானுங்க அப்படின்றதுக்காக சரி எனக்கு வந்து மீமா பேஷன் தான் போட்டோகிராஃபி. மீமா ஃபுல் போட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆரம்பத்துல நான் ட்ரை பண்ண நினைச்சது வீடியோகிராஃபி. அப்போ ஒரு பெரிய ஒரு மனுஷன் சொன்னாரு நீ போட்டோகிராஃபி வந்து ஆரம்பி அப்புறம் வீடியோகிராஃபிக்குள்ள போ அப்படின்னு. அது அப்படியே கடைசி அப்படி ஃபுல்லா பேஷனே போட்டோகிராஃபின்னு சொல்லி ஆயிடுச்சு. ஸோ அப்போ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சமா எடிட்டிங் எல்லாம் போனோம். இப்போ பையனுக்கு வந்து நிறைய வீடியோகிராஃபி எல்லாம் செய்யும் போது சரி வாய் நாட் இவனுக்கு கூட ஜாயின் பண்ணிக்க வேணாம். ஸோ அவங்க கேட்டானுங்க. ஸோ நிறைய ஸ்டில் போட்டோகிராஃபி வந்து ஸ்டில் போயிட்டு இருக்கு. வெரி குட். ஸ்டில் போயிட்டு இருக்கு. ஸோ நல்ல ஃபியூச்சர் இருக்கு. சரி சரி அதான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஒரு ஆள்கிட்ட ஒண்ணு இருக்கு. ஒரு நான் வந்து போட்டோகிராஃபி அட் தி சேம் டைம் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் வந்து நான் செய்வேன். இவன் கண்டென்ட் கிரியேஷன் அவன் வந்து சிங்கிங் அட் தி சேம் டைம் வந்து இது கண்டென்ட் கிரியேஷன் எல்லாமே. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் எல்லாம் அவர் வந்து என்னோட க்ளோன் இவரோட சொல்றத அவன் செய்வான் அந்த மாதிரி. சோ அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு அப்படி ஆரம்பிச்சதுதான் போவோம் அப்படின்னு சொல்லி. என்ன ஒரு விஷயம்னா நாங்க வந்து ஆரம்பத்துல ஒரு சத்திய பிரமாணம் செஞ்சுக்கிட்டோம். அந்த விக்ரம் படத்துல அமல் டைலாக் வரல எந்த ரூல்ஸ் எங்களுக்கு வந்து நாங்க ரூல்ஸ் வந்து அவுட் அதே மாதிரி யார் ரூல்ஸ் நம்ம படிக்க நம்ம பாட்டு படிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு
அப்படிதான் செஞ்சுட்டு Yeah. இருக்கேன். எங்களுக்கு என்ன தோணுதோ அது ஜெனியூனா செய்யணும். எல்லாருமே எஃபர்ட் இதெல்லாம் சேர்த்து எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் நம்ம பண்றது என்னைக்குமே. அந்த ஜெனியூனா செஞ்சாலே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு கூட एक्चुअली நம்ம ஜெனியூனா செய்யணும்னு நினைச்சதாலே அது பெர்ஃபெக்ட்டா மாறி. சோ அந்த ரெண்டு பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. சோ நம்ம வந்து பெர்ஃபெக்ட்னு யோசிச்சு ஜெனியூனா விட்டா கூட பெர்ஃபெக்ட்டா செஞ்ச விஷயம் கூட வந்து டீஷர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய ஆட்டோ பின்னாடி எழுதலாம். நல்லா இருக்கு இது. இப்படின்னா ஒன்றும் புதுசா நடந்து போன விஷயத்த தட்டி அதான் நீங்க ஜெனியூன் ஒரு விஷயம் இறங்கி செஞ்சாலும் அது எதுவுமே எல்லாமே அது பெஸ்ட் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கா நம்ம மனசாட்சி கரெக்டா அந்த ஒன்னே போதும் அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். இனிஷியேட்டிவ் நைஸ். ஐ மீன் ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கு, ரொம்ப பை ஹார்ட்டடா செய்றீங்க. கேக்குற கேள்வியும் சொன்ன விஷயம் நம்ம வீடியோ முடிக்க போறோம் வச்சுக்க போறீங்க. அதுக்கப்புறம் இதை கட் பண்ணி சோ ஆக்சுவலி நான் உட்காந்து பிஹைண்ட் தி சீன்ஸ் கேட்டுட்டு இருக்கும்போது நீங்க அந்த 3 பேர் சொல்லிருக்கீங்க. சோ எனக்கு ஒரு क्वेश्चन வந்து கேட்கணும். என்னன்னா தியேட்டர்ல நீங்க நிறைய மூவி பார்த்துருக்கீங்க, ஓகேவா? நீங்க உண்மை தியேட்டர்ல ரொம்ப பயங்கரமா ஒரு கலாட்டா பண்ணி இந்த அளவுக்கு பயங்கரமா பண்ணோம் அப்படின்ற ஒரு மூமெண்ட் தான் இருக்கு சொல்றீங்க. அநேக மூவி பார்த்து இது லிஸ்ட்லயே இல்லையா? என்னன்னா வந்துட்டு எஸ் எல்லா படத்துலயும் வந்துட்டு ஒரு அந்த ஃபேண்டம் அந்த செலிப்ரேஷன் கண்டிப்பா இருக்கும். அது தளபதியோட ஃபர்ஸ்ட் ஷோ போனாலும் சரி, கபாலி படம் ஃபர்ஸ்ட் ஷோ நான் டிக்கெட் நானே ஒரு ஹால் எடுத்துட்டேன். அந்த என்டையர் ஹாலே வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு அந்த டிக்கெட் நான் வாங்கி நான் விட்டேங்க. வேற ஒண்ணும் வல்லவன் படத்துல வந்து ஃபுல்லா வாங்கிட்டு இல்ல நானும் அப்படியே என் கண்ணுல அப்படி போகுது. பார்த்தேன் அப்படின்னு விட்டு நானே கேட்டேன். 15 ஜொல்லிங்க இருக்கு. அங்க இன்னொரு டீம் ஒண்ணு இருந்துச்சு. அவங்க பகல் கொள்ள பண்ற மாதிரி ராத்திரி கொள்ள பண்ணிருந்தாங்க. 25 ஜொல்லிகளை இப்பதான் 100 ஜொல்லிகளை வந்துகிட்டு இருக்கேன். நான் யோசிப்பேன் அதே டைமிங்ல நான் வேற இடத்துல டிக்கெட் வாங்கி பார்த்தா கூட என்ன பண்றீங்க அண்ணா அப்பவே அந்த பிசினஸ் மைண்டோட இருந்திருக்காங்க. பிசினஸ் மைண்டோட இல்ல பாக்கலாம். பிகாஸ் நான் உங்க எல்லாத்துக்காகவும் அந்த இடத்துல மணிக்கடல நின்று பார்க்கும்போது end of the day என்னோட சர்வைவல் அது ஒரு தப்பு இல்ல. ஆனா உங்க இட்லிக்கு மேல இன்னொரு இட்லி சாப்பிடுறதுக்கு பேர் என்னது? ஆமா, இந்த லால் சலாம்ல தலைவர் சொல்ற மாதிரி 1000 ரூபாய்க்கு 1005 வெளியும் போடுறேன் நியாயமான வியாபாரி தான். நியாயமான வியாபாரி சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குண்ணா. ஆக்சுவலி நம்ம மருமகன் டாபிஸ்ட் மாமன் வரைக்கும் போயிட்டோம். சோ அநேகன் படம் பார்த்தேன். அநேகன் படம் பார்க்கும்போது வந்து எந்த அளவுக்கு நான் பிரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றதுன்னா வந்துட்டு கிளாங்ல பார்த்தேன். ஷா சென்டர் பாயிண்ட் தியேட்டர்ல எல்லாம் அங்க போய் பார்த்தேன். 3 என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு முரளி, அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் சதீஷ்னு சொல்லிட்டு, ஸோ நாங்கள் 3 பேரும் ட்ரிபிள் சர்ச் EX5 ட்ரிபிள் சர்ச் போட்டோம். ட்ரிபிள்ஸ் அடிச்சுக்கிட்டு அங்க இருந்து ஹைவேல போயிட்டு இருக்கோம் நாங்க. ஏன்னா அவங்க வீட்டு கிளாங்ல தான் இருக்கு. பட் அங்க இருந்து ஷா சென்டர் பாயிண்ட் போறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ஜர்னி தான். அழுத்திட்டு போயிட்டு டிக்கெட்டை வாங்கி உட்கார்ந்து ஓப்பனிங்ல இருந்து கடைசி வரைக்கும் நாங்க கத்தரிக்கிட்டே இருக்கோம். சம்மந்தம் இல்லாம அதுவும் டங்கா மாதிரி அந்த அளவுக்கு எதுவுமே இல்ல. ஆனா அதுல நான் கத்திக்கிட்டு தான் இருந்தோம். எதுக்கு கத்துறோம் ஏன் கத்துறோம்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா ஒருத்த வந்து தனுஷ் ஃபேன், அவன் தனுஷை விட்டே கொடுக்க மாட்டான். அவன் தனுஷ் தான் உயிர். தனுஷ் தான் உயிர். உடம்பு ரத்தம். சோ எங்க 3 பேர் வந்துட்டு நாங்க புத்தகத்துல வந்துட்டு ஒரு ஃபிலிம் கிரிட்டிக் பண்றது எப்படி, ஆனா நாங்க எல்லாம் வெளிய பப்ளிசைஸ் பண்ணிக்கிறோம். இதுக்குள்ளேயே நாங்க கலாய்ச்சிக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு தட்ஸ் இட். the boys நான் வந்துட்டு மீடியம். பட் இவ அதை என்ஜாய் பண்ணும்போது நான் வந்து ஓ ஆமாடா தலைவர் அப்பா அப்பா சொல்லும்போது கலாய்க்கலாம் அதெல்லாம் பண்ணிட்டு கங்கா மாதிரி ஊதாரிக்கு லிட்டரலி நாங்க எங்க 3 பேருக்கு எங்களை அறியாம ஒரு எனர்ஜி வந்துட்டு நாங்க வைப்பா வேற மாதிரி சீட்ல இருந்து எந்திரிச்சு சீட்டுக்கு மேல நின்னுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கோம். அங்க இருந்து பாக்குது எங்களை.
அப்ப அவனுங்க சேர்ந்து ஆடுறானுங்க. பிகாஸ் நாங்க இங்க ஆரம்பிச்சதுதான் அங்க அது அப்படி நடந்துச்சு. வைப் பண்ண விட்டாச்சு. அதுதான் என்ன கேட்டா, நீ கேட்டோடனே பட்டு வாங்கி வச்சு நீங்க அதுதான். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்த படங்கள் வந்துட்டு வேலாயுதம். செகண்ட் நான் ஊர்ல படிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த டைம்ல. அப்போ என் காலேஜ் சீனியர்ஸ் எல்லாமே வந்துட்டு இவன் ஊர்ல இருந்து வந்தவன், இவன் நீ இதெல்லாம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல பாத்திருக்கியா அப்படின்னு. நான் டிவில எல்லாம் பாத்திருக்கேன்னா, இந்த மாதிரி எல்லாம் நீங்க செலிபிரேட் எல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. இந்த வாட்டி வாடா வேலாயுதம் படத்துக்கு வந்துட்டு நீ என்ன மறுபடியும் மலேசியாக்க போறியா அப்படின்னு கேட்டாங்க. இல்லண்ணா நான் போலண்ணா, பிகாஸ் போயிட்டு திரும்பி வர்றதுக்கு அது செலவு. இந்த வாட்டி நான் தீபாவளிக்கு நான் இங்கதானே இருக்கேன். அப்போ 7ஆம் அறிவும் வேலாயுதமும் கிளாஷ். சோ நம்ம மாதிரி அண்ணன் சீரியஸ் அண்ணன் எல்லாருமே விஜய் ஃபேன்ஸ். வாங்கிட்டோம் 1000 ரூபாய் பட்டாசா வாங்கிட்டு, பால் அங்க பால் எல்லாம் வாங்கிட்டு, ஆவின் பால் எல்லாம் வாங்கிட்டு பிளாஸ்டிக் எடுத்துட்டு நேரா போயிட்டு ரோட்டோரத்துல பைக் பார்க் பண்ணிட்டு இங்க இருந்து அப்படியே தேட்டர் வரைக்கும் ஜெய் ஜெய் ஜெயின் கூட்டம். இந்த பெரிய கட்டை சொன்னா புரியாது எனக்கு இன்னும் ஞாபகம். அந்த பச்சை கலர் அந்த ப்ளூ கலர் சட்டை போட்டு அவர் ஒரு மாதிரி நடந்து வருவார். அந்த மாலை போட்டு அங்க மாலை போட்டு நடந்தது. அது ஒரு பெரிய கட்டை விட்டு இந்த சைட்ல வந்துட்டு 7ஆம் அறிவு சூர்யாவோட இந்த இது. சோ ஆனா 2 கட்டத்துக்கு வந்து சிமிலரான ஃபேன் பேஸ் இருந்துச்சு. அப்ப செலிபிரேட் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இங்க எனக்கு எந்த அளவுக்கு ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ்னா, இந்த விஷயத்த எல்லாமே என் கையால செய்ய வச்ச ஆளுங்க பார்த்தேன். ஓகே டேய் இந்த 1000 ரூபாய் பட்டாசு இருக்குல்ல, ஓகே தீ பத்தலை தீ பத்தா டக்குனு பத்திக்கணும் டேய் ஆடுங்க நான் பிடிச்சிருக்கிறேன் டக்குனு பத்த வச்சுட்டு ஓகே வெடிக்க வச்சாச்சு. வெடிக்க வச்சுட்டு அது ஒரு பெரிய செலிப்ரேஷன். அதுக்கப்புறம் மேல அந்த ஏரி வரைக்கும் ஏறி ஒரு கட் அவுட் மேல வரைக்கும் போயிட்டு நான் பாலாபிஷேகம் பண்ணேன். மறக்கவே முடியாது. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆரத்தி எடுக்க சொன்னாங்க. ஆரத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படி கீழே வந்து அந்த முன்னுக்கு அந்த இந்த கேட் இருக்குல்ல, இந்த கேட்டு உடச்சுக்கிட்டு உள்ள போனா எப்படி இருக்கும் அந்த ஒரு மூமெண்ட். 2.0 நடந்துருக்கும் நினைக்கிறேன். ஸ்டேடியம் உடச்சிட்டு எல்லாமே போவாங்களே, அந்த அளவுக்கு நாங்க உள்ள போனோம். படத்துல ஓப்பனிங் வந்து எண்டிங் வரைக்கும் எங்களுக்கு டயலாக்கே கேட்கல. எங்களுக்கு டயலாக்கே கேட்கல, கத்திக்கிட்டு. ஆமா அதுல ஹன்சிகாவோ இல்ல தங்கச்சி இறந்துரும். சேடான சீன். தங்கச்சி எப்படி பிறக்கிறாங்க என்னன்னா இங்க நான் வந்துட்டு அது நான் கீழே சிரிச்சது எனக்கு ஒண்ணுமே விளங்கலாம் சொன்னாங்க. இங்க நம்ம ஒரு படத்தை நம்ம பாக்குற விதம் மேக்ஸிமம் டான்ஸ் வில் செலிப்ரேட் பண்றது. ஆனா அங்க அது அவங்களுக்கு செலிப்ரேஷன் ஃபெஸ்டிவல், அது அவங்களுக்கு பெரிய ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்க. அது எனக்கு ஈச் அண்ட் எவ்ரி மூவிஸ் வரும்போது அவங்க அதை ப்ரே பண்ற விதம், அதுக்காக அவங்க லீவ் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயம் நம்ம லீவ் எல்லாம் எடுக்கிறோம்னு அவ்வளவு அவசியம் இல்லை. பட் அங்க அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப பர்டிகுலரா போட்டுருக்காங்க. ஏன்னா சினிமாக்கு வந்து அங்க வேல்யூ அதிகம். அதுக்கப்புறம் எந்திரன் 2 மாசத்துக்கு வந்துட்டு ஃபுல் ஹவுஸ், 2 வாரத்துக்கு ஃபுல் ஹவுஸ். எங்களுக்கு டிக்கெட்டே கிடைக்கல, எங்கேயுமே டிக்கெட் கிடைக்கல. ரோஹிணி தியேட்டரு, கண்மணி தியேட்டரு, அப்புறம் சத்யம் சினிமாஸ், எஸ்கேப். நான் காலேஜ் படிக்கும் போது எங்களுக்கு பிவிஆர் சினிமா 10 ரூபாய் டிக்கெட்னு ஒன்று கொடுப்பாங்க எங்களுக்கு. அந்த 10 ரூபாய் டிக்கெட் எதுக்குன்னா வந்துட்டு நீங்க வீக்லி நீங்க தாராளமா இந்த படம் வேணா போய் வாங்க, இந்த உங்களுக்கு 10 ரூபாய் டிக்கெட். அது ஃப்ரண்ட் ரோக்கு மட்டும்தான். பின்னாடி இருக்கிற சீட்ஸ் எல்லாம் வந்து 120 ரூபாய் டிக்கெட். இப்பதான் கொஞ்சம் விலை ஏறி இருக்கு. பட் அப்ப வந்து 120 ரூபாய் டிக்கெட் தான் மேக்ஸிமமே. முன்னுக்கு வந்து 10 ரூபாய் டிக்கெட் தான். அந்த 10 ரூபாய் டிக்கெட் வந்து எங்க காலேஜ்ல வந்துட்டு ஒரு ஃபியூ வீக்ஸ் மட்டும் எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ அதை கொடுத்துட்ட உடனே நான் அந்த கவுண்டர்ல போயிட்டு ஆனா எந்திரன் படத்துக்கு டிக்கெட் இருக்கா அப்படின்னு சொல்றேன். லாயல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொன்ன கையில வந்துட்டு 10 ரூபாய் டிக்கெட் இருக்கு. அது சொன்னோடனே நம்ம கண்ணு தண்ணி ஊத்துது. கிடைச்சிச்சு. இல்ல காலகட்டத்துல அதுக்காக தான் போறோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சக்கன் டிக்கெட் எடுத்து கொடுத்துட்டாங்க. இந்தாங்க 5 எத்தனை டிக்கெட் வேணும் அப்படின்னு. 5 டிக்கெட் 4 டிக்கெட் தயாரா இருக்கு. ஒருத்தர் மடியிலேயே உட்கார வச்சு அவன் படிக்க உட்கார வச்சு நாங்க பார்த்தோம். அந்த ப்ராப்ளம் இல்லை. சி பிகாஸ் எல்லாத்தோட பார்வைக்கு அந்த செலிப்ரேஷனா கொண்டாடுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் அந்த விட்டுறது. இது நம்ம தனியா ஒரு டாபிக்காக வைக்கலாம் போல இருக்கு. இங்க உள்ள கல்ச்சர் நாங்க உள்ள கல்ச்சர் அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவோம். அது ஒரு ரகம், இங்க ஒரு ரகம். ரெண்டுமே ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும்ல. ஸோ நான் இப்போ இந்தியாவில் இருக்க சினிமாஸை பற்றி பேசிட்டோம். ஸோ மலேசியாவில்
ஹெவியான நடிச்ச ஒரு சினிமாவை பத்தி நான் இப்ப ஏன்னா இது வெறும் உங்களை வந்து நல்ல விதத்துல ஸ்டாக் பண்ணேன் நான். என்ன பண்றீங்க என்ன ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை. ஸோ மோர்த்தோ விவோ அந்த மூவி மொத்த வியூ அதுக்கு ஆனஸ்டா வந்துட்டு நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு மாதிரி தற்செயலா ஆரம்பிச்ச சில விஷயங்கள் தான். அதுவும் லாக்டவுன் டைம் பீரியட்ல எனக்கு வந்து ஜாம்பி கதைகள்னா ரொம்ப பிடிக்கும். ஜாம்பி மூவிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். விருதெல்லாம் அடிச்சு பறக்கட்டோம்ல. எனக்கு ஜாம்பி படங்கள்னா ரொம்ப பிடிக்கும். அப்ப நான் வந்து சிவனேசன் கிட்ட வந்துட்டு அப்ப எங்களுக்குள்ள நாங்க பேக் டு பேக் நாங்க பேசிக்கிட்டே இருக்கோம். ஸோ பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு படம் பண்ணணும் ஆசையாக இருக்கு, இந்த மாதிரி இதை பண்ணலாமா மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. செலான் கேபிட்டலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் உட்காந்து நான், சிவனேசன், நிஷா 3 பேரும் உட்காந்து இந்த விஷயத்தை பத்தி நாங்க பேசினோம். பேசினதுக்கு அப்புறம் சரி கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்கிட்டாங்க. டைம் எடுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நாங்க கதையை பில்ட் பண்ணிருக்கோம், பாருங்க இந்த கதையை பாருங்க எப்படி இப்படி ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கதையை படிச்சேன். சோஃபா சோகு என்ன வேற ஒரு எப்படி சொல்றது லைக் ஒரு மாதிரி டிபிக்கல் எஸ்டேட் அந்த மாதிரி ஒரு காமிச்சாங்க. ஓப்பனிங் சீன் வந்து ஒண்ணு இருக்கு, பார்த்தோன்னே எனக்கு பாவீங்களா இப்படி பண்ணிட்டீங்களா அப்படின்னு. ஆனா அந்த ஜேர்னி என்னை எல்லாம் ஓகே. ஸ்பெஷல் விஷயம் என்ன வந்துட்டு இங்கிலீஷ்ல பேசணும், அதுவும் புரோக்கன் இங்கிலீஷ். லைக் வந்துட்டு பெத்த வந்து நீ இங்கிலீஷ்ல தான் பேசணும், ஆனா அதே சமயத்துல தமிழையும் மிக்ஸ் பண்ணாப்புல ஒரு இங்கிலீஷ். ஸோ இதெல்லாம் நீங்க சொல்றீங்க சரி ஓகே. அப்போ நமக்கு இடம் கிடைக்கிறதும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த டைம் ஸ்டில் லாக்டவுன் தான். ஸோ நம்மளால சில இடத்துக்குலாம் போக முடியாது. ஸோ அதனால வந்துட்டு ஒரு மாதிரி குறிப்பிட்ட இடத்துல லிமிட்டட் ரீசோர்ஸஸை பேஸ் பண்ணி செய்யப்பட்ட ஒரு படத்தை தான் வந்துட்டு மோட்டோவி. சரி அதை செஞ்சதுக்கு அப்புறம் வந்து அந்த மனுஷனுக்குள்ள அவ்வளோ ஒரு லவ் டுவர்ட்ஸ் தட் ப்ராஜெக்ட். என்னை விட இன்ஃபேக்ட் நிஷா எல்லாத்தையும் விட அந்த மனுஷனுக்கு வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் மேல அவ்வளோ ஒரு லவ். ஆனஸ்டா எனக்கு இது கண்ணால பார்த்த ஒரு விஷயம் தான். பிகாஸ் த வே ஹவு ஹி ட்ரீட் தட் மூவி ஆஸ் அ ஃபிலிம் to his entire journeys, it's something that சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு மனுஷன் ஒரு படைப்பு மேல வந்துட்டு இந்த அளவுக்கு லவ்வோட இருந்தா, இது எல்லாமே இருந்தா மட்டும்தான் தன்னோட படைப்பு மேல அவன் அந்த அளவுக்கு ஒரு லவ் வச்சிருக்கானா கண்டிப்பா ஜெயிக்க முடியும்ன்றது அது பெரிய உதாரணம். ஸோ வாட் ஹீ டிட் ஸ்கிரீனிங் எல்லாம் வந்துட்டு ஓகே பண்ணுங்க. நான் டப்பிங்லாம் பண்ணிட்டு நான் படத்தை பார்க்கும்போது வித்தவுட் கலரிங், வித்தவுட் அந்த ஓஎஸ்டி இந்த பிஜிஎம்ஸ் எதுவுமே இல்லாம ஒரு மாதிரி ராவா பார்த்தேன். ஸோ பார்க்கும்போது ஏன் டப்பிங் போர்ஷன்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு, பட் ஸ்டில் எப்படி எலவேட் ஆக போகுதுன்ற ஒரு கியூரியாசிட்டி தான் மைண்ட்ல இருந்துச்சு. பட் ஆஃப்டர் ஹி கம்ப்ளீட் எவ்ரிதிங், he did what he did. It's not that I won't say it's a top notch, it's a master class, oh wow wonderful அந்த மாதிரி நான் எக்ஸாஜரேட் பண்ண விரும்பல. பட் ஒரு இயக்குனருக்கு நான் ஜெயிச்சிருக்கேன்டா கொஞ்சமாச்சும் நான் என்னோட அந்த அடுத்த படிக்கு போறதுக்கு என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பிங் ஸ்டோனா இருந்திருக்குன்னு சொல்லும்போது he prepared everything in the movie. So that's how he justified. So அப்போ நான் வந்துட்டு ஊருக்கு போயிட்டு வந்திருக்கும் போது பிரேப்பா பார்ட்டின்னு சொன்னாங்க மனுஷன். I was like okay படம் எங்கேயுமே இன்னும் ரிலீஸ் ஆகல. Is it planning to release on OTT also? We don't know yet. Which OTT platform we gonna release it. But நானும் ஊர்ல இருந்து வந்த கையோட ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணோம். டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு மோக்ஷால தான், மோக்ஷா ரெஸ்டாரண்ட் வந்துட்டு நேரா போயிட்டு உட்கார சொன்னாங்க, ஸ்லைட் போட்டாங்க. ஓகே அவார்ட் ஓகே ஓகே நாலாவது தாண்டும் போது தளபதி தலை அது மாதிரி தான் நாங்க ரெண்டு பேரும் தலை தளபதி தான். சோ அந்த மனுஷன் I can feel that your hard work it pays off. Like see இந்த டைம்ல இருந்து டைம் வரைக்கும் மோட்டோவை பத்தி ஒரு மூச்சு கூட இல்லை. ஏன்னா நாங்க ஸ்கிரீனிங் ஒன்று பண்ணோம். ஆனா ஆனஸ்டா சொல்றேன், ஜெனியூனா ரிவ்யூஸ் சொன்னவங்க மத்தியில வந்து சில கிரிட்டிக்ஸ் இருந்துச்சு. லைக் வந்துட்டு இல்ல கொஞ்சம் லேக் இருந்த மாதிரி இருக்கு, ஏன் அந்த மாதிரி இங்கிலீஷ் பேசிதான் இது பண்ணுமா, ஏன் ஃபுல்லா தமிழ்லயே பேசிருக்கலாமே. see கிரிட்டிக்ஸ் அதான் சொல்றேன், கிரிட்டிக்ஸ் ஒரு மூவி எடுக்கிறது வந்து கிரிட்டிக்ஸை பேஸ் பண்ணி கிடையாது, தன்னோட கிரியேட்டிவிட்டி பேஸ் பண்ணி தான். இன்னைக்கு நான் ஒரு படைப்பை வந்து சரியா எடுக்கலன்னா அது எனக்கு தெரியும், என்ன சுத்தி இருக்கிற சார்ந்தவங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் பிடிக்கலன்னா அதை நான் திருத்திக்கிட்டு நெக்ஸ்ட் படத்தை கொடுக்கணும். லைக் நெல்சன் மாதிரி சரி நெல்சன் வந்துட்டு அவர் பீஸ்ட் தப்பான படம் கொடுத்துட்டு அப்படின்னு கிடையாது. அது சில மக்களுக்கு வந்து அது உண்மையா வந்துட்டு அது சரியா ஜஸ்டிஃபை ஆகல, போர்ட்ரே ஆகல அப்படின்னு வரும்போது he never give up straight away he did Jailer except next Jailer and still he's tempered தான்.
he doesn't change himself. அது வந்து இங்க அவர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு மத்தவங்களுக்காக தான் நான் செய்யணும் அப்படின்னு கிடையாது. தன்னோட பாணியில நான் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதை நான் அதுக்கேற்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன், மக்கள்கிட்ட ஜெயிக்குவோம். இண்டஸ்ட்ரி ஹிட். சோ அந்த மாதிரி பாக்குறதா. சோ அது மாதிரி எல்லா இயக்குனரும் வந்து அவரோட படைப்பை பாக்குற விதம். ஐ ரியலி பிளெஸ்ட் டு பார்ட் ஆஃப் திஸ். அந்த ப்ராஜெக்ட்ல நான் நடிச்சிருக்கேன்னு நினைக்கும் போது அது எனக்கு ஒரு பெரிய பிரசாதமா தான் பாக்குறேன். ஏன்னா இந்த ஊர்ல இருந்து வந்துட்ட உடனே எங்க அம்மா வந்து எனக்கு விஷ் பண்ணுங்க, நீங்க எல்லாமே விஷ் பண்ணீங்க. அவர் எனக்கு கொடுத்த கிஃப்ட் வந்துட்டு அந்த ஸ்லைட் ஒரு அவார்ட் இந்த படைப்புக்கு கிடைச்சிருக்கு நினைக்கும் போது what I feel, thanks for giving me such a wonderful present. Like நான் வந்ததுக்கு எனக்கு நான் பண்ணதுக்கு நீ கொடுத்த gift மாதிரி இருக்கு. Congratulations. So it's a wonderful journey towards அதுவும் அவங்களோட சினியோகிராஃபி. எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த மனுஷன் கிட்ட கேட்டேன் ஒரு ஃபீல் குட் லவ் ஸ்டோரி. எனக்கு ஃபீல் குட் லவ் ஸ்டோரி பண்ணணும். குட் நைட் மாதிரி ஆனா மணியனா இல்ல அதுக்குன்னு வந்து குட் நைட் நான் ஃபீல் குட்னு சொல்றேன். இருக்கு நிறைய ஃபீல் குட் படங்கள். அது ஒண்ணு லவ் டுடேன்னு கூட வச்சுக்கலாம். அது வந்து ஒரு ராம் காம். பிரேமுடு பாத்திருக்கீங்களா? பிரேம் அப்ப பாத்திருக்கீங்களா? அந்த இதெல்லாம் டீசர் என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கரண்ட்ல வெளியான மலையாள படத்தோட மோஸ்ட் ஃபேவரட் ராம் காம் பிரேமுடு ஃபீல் குட் மூவி. சோ அந்த படங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசை. ஆனா இந்த ஆள் அது மாதிரி படங்களும் எடுக்கிற ஒரு மனுஷன். இந்த ஆள் கிட்ட நான் வந்துட்டு வயலண்டா சில படங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆனா அந்த மனுஷன் கிட்ட சொல்லும்போது தல உங்களுக்கு மோஸ்ட் ஃபேவரட் ஜான்ரா என்ன மாதிரி பிடிக்கும் தல அப்படின்னு கேட்க போக எனக்கு வந்துட்டு இந்த ஜாம்பி அந்த மனுஷன் அந்த எந்த வெறியோட போடுச்சுன்னு தெரியல. சாமி கதை வந்திருக்கேன் நான் வந்து காதல் படம் தான். We are planning something next after இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு ப்ராப்பர் அங்கீகாரம் மக்கள் மத்தியில வெளிநாட்டுல இருந்து கிடைக்குது. வெளிநாட்டுல இருந்து அதுக்கு அங்கீகாரம் எல்லாம் கிடைச்சிருச்சு. ஆனா நம்ம உள்ளூர்ல ஒரு மக்கள் என்ன சொல்லுவாங்க, நான் உங்களை தப்பு நான் சொல்றேன் மக்கள் நான் தப்பு சொல்லவே மாட்டேன். ஏன்னா உள்ளுக்குள்ள பெரிய விஷமா இருக்கிறது யார் தெரியுமா? அவன் பச்சையாவே சொல்றேன், இண்டஸ்ட்ரியில இருக்கிறவன் தான் அவன் பெரிய விஷம். இண்டஸ்ட்ரியில இருக்கிறவன இன்னொரு இண்டஸ்ட்ரியில இருக்கிறவன் தான் வளர விடலாம். அவன் தான் பெரிய டைரக்டர். மக்கள் கிடையாதுங்க. மக்கள் they are really so sharp and they having so much of vision and they really look up what they really want to watch. ஏன்னா அவங்க நெட்ஃபிளிக்ஸ் பார்த்தாலும் சரி, ஓகே இந்த மாதிரி ஒரு படம் வருது கமிங் சூன்ல என்ன பண்றது, ஏய் இந்த டைரக்டர் எடுத்த படம் தானே, இவன் இதுக்கு முன்னாடி ஒன்று எடுத்துருக்கா செமையா இருக்கா, அந்த அளவுக்கு பேசுற அளவுக்கு மக்கள் டெவலப் ஆயிட்டாங்க. எல்லார் வீட்லயும் நெட்ஃபிளிக்ஸ் இருக்கு, எல்லார் வீட்லயும் ஸ்டோர்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்ப மிகப்பெரிய எதிரி யாரா ரொம்ப யோசிக்கும் போது ஏன் ரொம்ப யோசிச்ச கொஞ்சம் அப்படி நீங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். இது அக்லியஸ்ட் ட்ரூத்துங்க, ஜோக்காக நான் சொல்ல கிடையாது. எனக்கு அந்த ரொம்ப அடிப்பட்டேன், ரொம்ப எனக்கு உழுதுச்சு, பேய் அடி உழுதுச்சுங்க. நான் ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன மாதிரி அடினா என் ஃபியான்சி கிட்ட சொல்றேன். எனக்கு 2வது தடவை என் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கொடுத்தது வந்து லேன் வெஞ்சர்ஸ் பசங்க, ரூபா இவங்க எல்லாமே. ஆனா அதையும் மீறி என்னை மறுபடியும் புஷ் பண்ணி நான் ஒரு இடத்துல டிச் பண்ண போறாங்கம்மா, நான் இதோட விட்டுறேன். பட் ஸ்டில் ஃபியான்சி ஹோப் கொடுத்தாங்க. சரி இந்தியால வந்து லாஸ்ட் சான்ஸ் நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த ஒண்ணு இருக்கு. ஒரே சீனியர் வந்து சோ இவரெல்லாம் வந்து எனக்கு ஒரு ஹோப், பெரிய ஹோப் கொடுத்துருங்க. அப்ப அந்த ஊருன்னு ஒரு விஷயம் நான் தொடல. ஏன்னா இதாங்க என் ஊரு, சிவாஜி சொன்ன மாதிரி அப்படிதான் நான் இருந்தேன். ஆனா என் ஊர்ல என்ன அடிக்கும் போது எனக்கு கொஞ்சம் வலிச்சு. ஒண்ணு இருக்கு அந்த ஆடியன்ஸ் கிடையாது, ஆடியன்ஸ் சத்தியமா கிடையாது. ஆடியன்ஸ் உண்மையாவே எனக்கு ரொம்ப விஷ் பண்ணாங்க, ரொம்ப விஷ் பண்ணாங்க. ஆனா இருந்தாலும் ஒரு சில அடிக்கெல்லாம் ரொம்ப வலிச்சுன்னா அந்த அடியை தாண்டி போறதுக்கு வந்துட்டு எனக்கு அதுக்கப்புறம் நான் எங்க போய் யார்கிட்ட கேட்டு அதை தாண்டி போனது தெரியல. அந்த அளவுக்கு க்ளூலெஸ்ஸான ஐடியா இருக்கும். இப்ப மக்கள் அடிச்சாங்கன்னா வந்துட்டு ஓகே இவனுக்கு திறமை இல்ல, இவெல்லாம் எனக்கு நடிச்சுக்கிட்டு இருக்காரு ஒரு கமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ அது ஒரு மாதிரி இது பண்ணோம், நான் அப்படியே ஆக்டிங் லைன்ல ஸ்டாப் பண்ணிருக்கேன். ஆனா இது உள்ள இருக்கிறவனே பண்ணும்போது வந்துட்டு அந்த வழி வேற மாதிரி இருக்கும். அது ஒண்ணு கேஜிஎஃப் மாதிரி சொன்னேன், அடிச்சு கத்தி ஆயிட்டு எனக்கு இன்னும் அந்த வழி இருக்கு. எப்ப வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சாலும் எனக்கு இன்னும் ஒரு சில விஷயமும் மன வேதனையா தான் இருக்கு. அதை நான் பண்ணும்போது கூட இந்த விஷயத்த உள்ளூர்ல பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். லைக் இப்போ பேசுறீங்க, கூப்பிடுறீங்க, என் மச்சான் வாழ்த்துக்கள்னு கை கொடுக்குற,
ஏன் பார்வைக்கு பொய்யா தெரியுது அந்த மாதிரி நான் நிஜத்தை பார்த்து போய் உன்னை நான் பொய்ன்னு எனக்கு எப்பயும் நான் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டேன். அந்த பர்சன் என்கிட்ட வந்து பேசும்போது பட் அந்த ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கேன். ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நான் வெரி ஹானஸ்ட் நான் சொல்றேன்னா ஒரு 70% அது மனுஷன் படம் நல்லா இருக்காதுப்பா அப்படின்னு சொல்ற ஆளுங்க இருக்கதான் செய்யறாங்க. அது வந்து பட் அது இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க மத்தியிலே இல்லை, அது ஆடியன்ஸ் மத்தியிலே அது இருக்கேன். எப்படின்னா படம் அருமையா இருக்கும். ஏன்னா வெண்பா படத்துல வந்து நல்லா இல்லைன்னு சொன்னவங்க நான் கேட்டிருக்கேன். போய் பார்த்தா படம் அவ்வளவு நல்லா இருந்துச்சு. ஸோ அது ஏன் அது எப்படி வந்துச்சு? ஏன்னா மனுஷன் படம் நல்லா இல்லை, ஏன் இதை சொல்றாங்க நான் இப்ப யோசிச்சிருக்கேன். ஆனஸ்டா வந்துட்டு இது நான் வந்துட்டு கண்ணால பார்த்தது காதால கேட்ட அந்த டைம் பீரியட்ல இருந்து நான் சொல்றேன். ஏன்னா இதுல நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்க ஒரு கருத்து இருக்காங்க. சோ என்னோட கண் பார்வைக்கு நான் அதை எப்படி எடுத்துக்கிட்டேன்றது ஒண்ணு இருக்கு. வெண்பாக்கு முன்னாடி வந்த படங்கள் எந்த அளவுக்கு அந்த எஃபெக்ட் கொடுத்திருக்கு, அந்த கனெக்ஷன் பிட்வீன் ஆடியன்ஸ் டு தி மூவிஸ், ஆடியன்ஸ் டு தி ஆர்ட் எந்த அளவுக்கு ஒரு கம்யூனிகேஷன் இந்த கனெக்ஷன் கொடுத்திருக்குன்றது ஒண்ணு இருக்கு. அந்த 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 சிங்க், அந்த ஒற்றுமை ரொம்ப உடஞ்சிக்கிட்டு இருந்த டைம். வெண்பாக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப உடஞ்சிக்கிட்டு இருந்த டைம். வெண்பாலாம் வந்துட்டு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. கவிநந்தனோட ஒரு ஸ்டூடியோல வந்துட்டு நாங்க உட்காந்து வந்துட்டு 1909 சொல்லிட்டு என்னென்னமோ ப்ரோமோ மார்க்கெட்டிங்லாம் வச்சு நாங்க எல்லாம் பண்ணியிருந்தோம். அப்பதான் அந்த ஒரு நிமிடமோட பாட்டு சிங்கிள்ஸ். அப்புறம் நான் வந்து ஷார்ட் ஃபிலிம் டைம்ல இருந்து எனக்கு அந்த ஷார்ட் ஃபிலிம் ரொம்ப பிடிக்கும். நான் பர்சனலா வந்துட்டு நான் யுவா அந்த ஃப்ரெண்டா ஒரு எபிசோட் வந்து நாங்க பர்சனலா வந்துட்டு ஹை ப்ரோ ஆக்சுவலி நாங்க ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன், எனக்கு உங்களோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, யுவா கிட்ட பேசுறேன். கொஞ்ச நாள் கழிச்சு யுவா எனக்கு ப்ரோ நீங்க கிராஃபிக் டிசைனர் தான், நாங்க அப்படிதான் பேச ஆரம்பிச்சோம். சோ இது எப்படி ஆயிடுச்சுன்னா வந்துட்டு அந்த டைம்ல அவங்க கொண்டு போன ஸ்ட்ரகிள் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். எஸ் இந்த படத்துக்கு வந்துட்டு மார்க்கெட்டிங் வந்து ஒரு முறை பாடல் ரொம்ப முக்கியம், இசையமைப்பு எந்த அளவுக்கு முக்கியம்ன்றது அது முழுக்கத்தை தெரிஞ்சு வர்மன் பண்ண ஒரு விஷயம். ஏன்னா அதே சமயத்துல அந்த ஸ்டாரிக்கு ஒரு ஸ்லோ நரேஷன் தேவைப்பட்டுச்சா, அந்த ஸ்லோ நரேஷனுக்கு ஓஎஸ்டி எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு அங்க யூட்டிலைஸ் பண்ண ஒரு விஷயம். அப்புறம் டெக்னிக்கல் டீம் எந்த அளவுக்கு இந்த கதைக்கு நான் வந்துட்டு அவதார் லெவலுக்கு எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அண்ட் மணி சரோட அளவுக்கு நான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் நான் எடுக்க போற எனக்கு தெரியும் இதுக்கு ஒரு நீட்டான ஃப்ரேம் வச்சா போதும்ன்றத தெரிஞ்சு பண்ணும்போது அதுக்கு கொடுத்த டெடிகேஷன் இது எல்லாம் வந்து அந்த சக்சஸ் காரணம். ஒரு 500 crores மேலேயே அதை படம் எடுக்க முடிஞ்சதுக்கு காரணமே பிகாஸ் யுவர் ஜெனுவின்ஸ். அவங்க உங்க கதைக்கு இப்ப கூட வெண்பா உட்காந்து பார்த்தா வாய்ஸ் ஸ்டில் ஃப்ரெஷ் அண்ட் வாய்ஸ் அந்த மியூசிக்கலி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு, ஃப்ளூட்டா இருக்கு. சி அது அந்த கதைக்கு கொடுத்த உண்மை. அதனாலதான் இப்போ நீங்க யூடியூப்ல தட்டினா கூட படம் எந்த ஒரு படைப்பை வந்து ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ண வைக்க முடியலன்னா அந்த படைப்பாவே இருக்காதுன்னு சொல்லலாம். நம்ம வந்து இங்க எக்ஸ்பெரிமெண்டல் மூவின்னு மட்டும் பண்ணல. இருக்காங்க ஒரு சில டைரக்டர் இருக்காங்க, நம்ம எக்ஸ்பெரிமெண்டல் மூவி பண்ணல. எக்ஸ்பெரிமெண்டல் மூவி பண்ணலன்னா இப்ப இந்த ஆடியன்ஸ்க்கு பிடிக்காது. ஆனா 14 வருஷம் கழிச்சு பேசணும்னு தெரியும். அந்த மாதிரி படைப்புகள் எல்லாம் வேற. அதெல்லாம் வந்து நான் மணிசரோட படம் சொல்லலாம். ஆரணி கண்டம் டைரக்டர் டிகே இருக்கலாம், நம்ம டிகே சார் அவரா இருக்கலாம், அப்புறம் செல்வராகவன் சார் கூட இருக்கலாம். இந்த மாதிரி ஜாம்பவார்கள் அவங்க ஒரு என்சைக்ளோபீடியாவா பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படங்கள் வந்து அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவியா தான் இருக்கு. இதெல்லாம் மாஸ்டர் பீஸ். சில படங்கள் இப்ப ஆடு ஜீவிதம்லாம் எல்லா மக்களும் போய் உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஐ எம் நாட் சோ ஷூர். பிகாஸ் ஏன்னா இந்த படத்தோட டியூரேஷன் லேக் இருக்கும், இப்படியே போயிட்டு இருக்காங்க அப்படியே இருக்கும். பட் சில ஆடியன்ஸ் வந்துட்டு மைண்ட் ரிலாக்ஸ் பண்றதுக்காக சோ அந்த ஆடியன்ஸ் நீ எப்படி பூர்த்தி செய்ய போற? சோ ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அந்தந்த ஆடியன்ஸ் அந்தந்த ஜான்ராஸ் அதை பூர்த்தி செய்யறதுக்கு சில இயக்குநர்கள் இருக்காங்க. இப்ப உங்களுக்கு ஹாரர் பிடிக்கும், இவருக்கு ஆக்ஷன் பிடிக்கும், இவருக்கு காமெடி பிடிக்கும். ஆனா நீங்க யார் யாரை சாட்டிஸ்ஃபை பண்ண போறீங்க, இதெல்லாம் உங்களோட ஆடியன்ஸ்ன்றது தெரிஞ்சுதான் நீங்க எடுக்கிறீங்க. உங்களால சடனா வந்து நீங்க ஒரு ஆக்ஷன் படம் எடுக்க சொன்னா கஷ்டம். உங்க வந்து இப்ப நீங்க லவ் படம் எடுத்துருக்கீங்க, ஆனா உங்களை வந்துட்டு ஹாரர் செய்யுங்க அப்படின்னு சொன்னாலும் அது உங்களுக்கு சோ அந்த மாதிரி தான். லவ் ஒரு ஹாரர் தான் இப்பலாம். ஜெண்டர் நீங்க சொல்லும் போது வந்து ஷேபியானே எனக்குலாம் ஷேபியானே நான் வந்து நிறைய இதுல வந்து பார்த்துருக்கேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவரோட காமெடி சைடு அந்த ஹியூமர் சைடு நான் அதிகமா பார்த்தேன்னா ஒரு எத்தனை பேர் கேட்டிருக்காங்க பெண்டிங்
ஓகே அதுல வந்து நான் பார்த்த ஷாம்பியன் உண்மையிலே ஷாம்பியன் அந்த அளவுக்கு ஹியூமர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்த ஆக்சுவலி அந்த விஜய் டைரக்டர் அந்த சின்ன சின்ன அந்த மூமெண்ட்ஸ் சின்ன சின்ன அந்த ஒரு ஹியூமரான அந்த அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் இதெல்லாம் வந்து அந்த ஜேர்னி சொல்றேன் பிகாஸ் அந்த கதை கிழமை வந்து அப்ப ரொம்ப ஃப்ரெஷ்லியான ஒரு கதை கிழமை அந்த ஒரு மைண்ட் இது அதை பேஸ் பண்ணி நேஷன் இண்டஸ்ட்ரிக்கு நான் பார்த்த வரைக்கும் அது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கதைக்களம். அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா அதுல உங்களோட பங்குன்னு ஒரு பெரிய ஒரு பிகாஸ் வந்து ஆக்ஷன்ல ஆரம்பிச்சு ஹியூமர்ல போய் கடைசியில வந்து பாத்தீங்கன்னா சென்டிமெண்டலா நீங்க போவீங்க. சோ நிறைய விதமான அந்த இது வந்து உங்களுக்கு வெளியே போறதுக்கு ஈஸியா இருந்துச்சு அந்த ஜெர்னி. ஆக்சுவலி அதுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்துட்டு நான் ஷைலா சேச்சி கிட்ட சொல்றேன். ஷைலா சேச்சியும் அண்ட் ஷாலினி பாலசுந்தரம், ஏன்னா அவங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து புலனாய்வுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஸோ அந்த ப்ராஜெக்ட் அடுத்து மென்டே நடக்கிறதுக்கு முன்னாடி நான் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் அச்சமைக்கு ஒரு விஷயம் பண்ணின்னு சொல்லிட்டு நான் ஒரு மலையாளம் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிருக்கேன். அதுவும் சைபா விஷன் அண்ட் ஷாலினி பாலசுந்தரம் தான் டைரக்ட் பண்ணாங்க. பட் அந்த ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்னை புலனாய்வுல பார்த்த ஷேபிக்கும் அண்ட் அச்சமைக்கு ஒரு விஷயம் பார்த்த ஷேபிக்கும் அவ்வளோ ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு வேரியேஷன். ஸோ ஐ நல்லா பண்றேன், லைக் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சிருக்குன்றது அவங்க சென்ஸ் பண்ணாங்க. அப்ப மென்டேயோட அந்த கேரக்டரோட ஆர்க் லைக் வந்து எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ரோபோட் மாதிரி இருப்பாங்க. அந்த கேரக்டர்ஸ் நீங்க டிராவல் பாத்தீங்கன்னா அர்ஜுனா இருக்கட்டும், யாரு சரவணாவை நடிச்ச கேரக்டரா இருக்கட்டும், ஷைலா சேச்சியா இருக்கட்டும், அப்புறம் சிகே அண்ணே வந்து ஒரு மாதிரி ஓடிட்டு தான் இருக்காங்க எல்லாமே. அப்புறம் மந்திரம் எங்க அக்காவை நடிச்ச எஸ்பி நதியா, அவங்களும் சரி ஒரு மாதிரி ரோபோட்டா தான் இருப்பாங்க. கட் சொன்னாதான் அவங்க ஒரு ஹியூமன் பீங்கா இருப்பாங்க தவிர என் கதாபாத்திரம் டோட்டலி அப்படியே டிஃபரெண்ட். நீங்க மனுஷன் எல்லா பாட்டுக்கு பூந்து விளையாடுறது, நான் அந்த இடத்துல என்ன மனுஷனா ட்ரீட் பண்ணதே வந்துட்டு என் கேரக்டர் அமீர் மட்டும்தான். ஏன்னா அவனுக்கு வந்துட்டு இந்த மென்டே உலகத்தை பத்தி தெரியாது, இந்த வேர்ல்டுக்குள்ள இருக்கிற ஹியூமன்ஸ் எல்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்றது அவனை பொறுத்த வரைக்கும் அவன் ஹேக்கிங் தெரியும். எனக்கு எங்க அக்கா தான் என் உலகமே, அவளுக்கு நான், எனக்கு அவ, அதை சார்ந்து நான் யார் யாரெல்லாம் பார்த்தோம்னா அவங்களோட அப்படியே டிராவல் பண்ணிட்டு எனக்கு பெரிய இதுவும் கிடையாது. பட் அதுல வந்து மானே தேனி பொன்மானி போடுற அளவுக்கு எனக்கு ஸ்லாட் இருந்துச்சு. இப்போ சிகே வந்துட்டு அவர் டயலாக் இம்ப்ரோவைஸ் பண்ணுன்னு சொன்னா அங்க இருந்து இல்ல இதெல்லாம் நீங்க இம்ப்ரோவைஸ் பண்ணக்கூடாது, ஸ்கிரிப்ட்ல எப்படி இருக்கோ நீங்க அப்படிதான் பண்ணணும். ஆனா எனக்கு இருந்த அந்த ஃபிளெக்சிபிள் இல்ல. இங்க எம்டியா இருக்குல்ல, டேய் அங்க ஏதாச்சும் நீ ஹியூமர் பண்ணு, அங்க ஏதாச்சும் இங்க ஏதாச்சும் வந்து நீங்க ஃபீல் பண்ண ஒரு ஃபில்லர் மாதிரி. நான் அந்த என்டையர் எபிசோட்ல இப்ப நான் டிராவல் பண்ற மாதிரி நாங்க ஏதாச்சும் ஃபீல் பண்ணிட்டே வரும். உதாரணத்துக்கு வந்துட்டு ஒரு சீன்ல அந்த சீன்ல நான் கிடையவே கிடையாது, ஆனா என்ன ஒரு இடத்துல காலையில உட்காந்துட்டு போதான் சொன்னாங்க. நான் அப்ப என்ன பண்ணிக்கிட்டேன்னா என் மேனேஜருக்கு வந்துட்டு நான் இந்த மென்டே கண்டு இருக்குல்ல, ஆமா அதை வச்சு சென்டர்ல எனக்கு ஒரு ஷாட் வச்சிருக்கேன். இங்க சிகேன் இருக்காரு, இங்க எஸ்பி நதியா, பின்னாடி நான் உட்காந்துருக்கேன். நான் இப்படி லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த பார்த்தேன், ஆமா ஆமா நான் இப்படி லோட் பண்ணிட்டு ஒரு மாதிரி லுக்ல இருக்கேன். அதுல இவங்க ரெண்டு பேரும் தான் கேரி ஃபார்வர்ட் பண்றாங்க. நான் அந்த இடத்துல நான் அதை எடுத்துக்க ட்ரை பண்ணேன். அங்க எம்டியா உட்காந்துட கூடாது, நான் அதை வாங்கிக்கிறேன். புல்லிங் எஃபெக்ட் அந்த ஆடியன்ஸை நம்ம செய்யணும் பண்றேன். இங்க வந்துட்டு நான் யாரையும் சாப்பிடுவேன், நான் எனக்கு கொடுத்த ஃப்ரேம்ல இருந்தா நான் சாப்பிடுவேன். சோ அப்ப அந்த எண்ட் ஆஃப் தி சீன் எப்படி ஆகணும்னா எல்லாருமே அந்த இடத்துல வந்துட்டு கேரி ஃபார்வர்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. சோ அந்த சீனே வந்துட்டு ப்ராப்பரா வந்து கரெக்டா எக்ஸிக்யூட் ஆயிருக்குன்னு இருக்கும். நான் அந்த இடத்துல பிளெயினா இருந்தேன்னா எப்படி ஆயிருக்குன்னா வந்துட்டு அங்க இருக்கிற மென்டே உலகத்துல இருக்கிற நான் ஒருத்தன். சோ அந்த துருத்துரு இன்ஃபேக்ட் அந்த கண்ணு இப்படி ஃபிளிப் பண்ணி இப்படி திருப்பினது, அதாவது கேஷ்னா வருவாங்க, கேஷ்னா வரும்போது அவங்க அப்படியே கண் எடுத்துட்டு வருவாங்க. கண் எடுத்துட்டு வரும்போது ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏர்லியா தெரிஞ்சிடும் நீ தானே துரத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு. அப்ப அதெல்லாம் அங்க சதீஷ் அண்ணன் அது பண்ணது, அந்த கண்ணை வந்து அப்படி ஃபிளிப் பண்ணி இப்படி பண்றது, அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு சில விஷயம் செஞ்சது. அண்ட் எனக்கு ஒரு கட்டத்துல பயம் வந்துச்சு, இது ஆடியன்ஸ் இன்னும் எப்படி எடுத்துப்பாங்க. அந்த டைம்ல வந்து சீரீஸ்னு ஒண்ணு கம் அப், இப்ப எக்கச்சக்கமா சீரீஸ் நோ அபௌட் சீரீஸ் அப்கமிங் லிஸ்ட். ஆமா, ஆனா அப்போ புதுசா வந்துட்டு இருக்கும்போது K2K கல்யாணத்துக்கு அதெல்லாம் இருக்கட்டும், அப்புறம் கல்வெடி கண்டுபிடியா இருக்கட்டும், அப்புறம் மன்மதபுரண்டா இருக்கட்டும், செவந்து போச்சு நெஞ்சியா இருக்கட்டும், யார் அவனா இருக்கட்டும், அப்புறம் மென்டேயா இருக்கட்டும், விரல் வச்சு இந்த மாதிரி இந்த டைட்டில் தான் வந்துச்சுலாம் அந்த டைம்லயும். சோ அப்படி வரும்போது இது எப்படி ஆடியன்ஸ் எடுத்துப்பாங்க, ஏன்னா அப்ப வர எல்லா எபிசோட்ஸும் சீரீஸ் வந்துட்டு ஃப்ரெஷ். ஆமா, யாரும் வேற மாதிரி ஒரு கான்செப்ட்டுங்க, மன்மதபுரன் வேற மாதிரி ஒரு கான்செப்ட், செவந்து போச்சு நெஞ்சி ஒரு கிரைம், அது வேற மாதிரி ஒரு கான்செப்ட், மென்டே ஒரு வேற மாதிரி ஒரு சைஃபை கான்செப்ட். சோ இதை எப்படி எடுத்துக்க போறாங்க. பட் ஆடியன்ஸ் நான் எங்க ஐ வாஸ் லைக்
ஐ ஃபீல் நான் ரொம்ப அழுதுறேன்னா எனக்கு எடிட் பண்ண ரொம்ப பிடிக்கும். நன்றி. எனக்கு எடிட் பண்ண ரொம்ப பிடிக்கும். அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நம்மளே பிடிக்கணும். நிறைய பேர் கேட்பாங்க, ஏன்னா உன்ன உன் மூஞ்சி நீயே பாத்துக்கிறியா, உனக்கு சலிப்பா இல்லையா அப்படின்னு. என் மூஞ்சிய நான் பாக்குறது சலிப்பா இருந்தா நாளைக்கு என்ன முகத்தை மத்தவங்க என்ன என்னைக்குமே எனக்கு பிடிக்கணும். நான் கண்ணாடியில் பார்க்கும்போது நான் ரசிக்கணும். சம்திங் லைக் நம்ம வடிவேல் சார்லாம் அப்போ கண்ணாடியில் பண்ணுவாங்க. அது ஜோக்ஸா இருந்தாலும் ஒரு சைட்ல வந்துட்டு அது பெஸ்ட் மோட்டிவேஷனா நான் பார்ப்பேன். சோ அப்படி பார்க்கும்போது எனக்கு என்னோட வீடியோஸ் என்னோட ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து அதுக்கு ஏதாச்சும் ஒரு பிஜிஎம் போட்டு நான் அதை ரசிச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும். சோ மென்டி அந்த என்டையர் எபிசோட்ஸ் முடியும் போது எனக்கு தெரியும் சதீஷ் எனக்கு கால் பண்ணி சொல்றாரு, ஷபி இன்னைக்கு உன்னோட லாஸ்ட் எபிசோட் அது ரெடி அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்ன சொல்றீங்க, சரி பாப்போம். இது வரைக்கும் வந்துட்டு எல்லாருமே அதை சிரிச்சுக்கிட்டு கலட்டாவா மாதிரி அப்படிதான் பாத்துட்டு இருந்தாங்க, வெகுளியா தான் பாத்துட்டு இருந்தாங்க. எனக்கு தெரியும் அந்த எபிசோட் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு that was unexpected moment in my life. சீரியஸ்லி நான் வந்துட்டு அந்த வீடியோஸ்ல கொலாஜ் பண்ணி வச்சுட்டு ஒரு மாதிரி ஹாப்பியான பிஜிஎம் போட்டு தான் நான் வச்சிருந்தேன். லைக் தேங்க்ஸ் ஃபார் மீர், தேங்க்ஸ் ஃபார் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ அண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஹாப்பி பிஜிஎம். ஆனா ஃபேமிலியோட நான் உட்கார்ந்து அந்த எபிசோட் நான் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல எனக்கு நடக்க போற விஷயம் இந்த சீன்ல தான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிற நான் வீட்டுல இருந்து வெளியாயிட்டேன். நான் வீட்டுல இருந்து வெளியாயிட்டு அங்க சுடு வாங்குறேன், ஜன்னல் வழியா எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன். சுடு வாங்குறேன், வாங்கிட்டு உள்ள வர எங்க அம்மா வந்து அழுகுறாங்க, எங்க அம்மா அழுகுறாங்க, என் தங்கச்சி அழுகுது, என் அச்சா அழுகுறாங்க, தீபா அழுகுறாங்க. இவங்க அழுகுறதெல்லாம் பார்த்துட்டு என் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. அந்த இன்ஷாட்ல நான் எடிட் பண்றது முன்னெல்லாம் வந்து ரொம்ப இன்ஷாட், அந்த இன்ஷாட்ல நான் அந்த பிஜிஎம்ஏ தூக்கிட்டு ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு பிஜிஎம் போட்டு இப்போ அதை நீ எப்படி எடிட் பண்ண போறேன் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் நான் அதை எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது கண்ணில் தண்ணி ஊத்திக்கிட்டே எபிசோட் முடியுது. நான் இதை அப்லோட் பண்றேன், அன்னைக்கு நான் லைவ் போறேன். நிறைய பேரு கால் பண்ணி விஷ் பண்ணி பிரைவேட்டா வந்து டிஎம் பண்ணி அந்த சீனை போட்டு தே ஆர் கிரை, அந்த ஹார்ட் பிரேக் ஆகுது அதெல்லாம் போடும்போது அது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. அந்த கேரக்டர் வந்து இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி அது அங்க இல்லன்னு தெரியும் போது as ஒரு ஆடியன்ஸா வந்து நீங்க அதை ஃபீல் பண்ணி இம்பாக்ட் ஆக்சுவலி அந்த ஒரு விஷயம் பதிவு பண்ணா டிஎம் பண்ணலாம் எல்லாமே அது ரொம்ப ஹார்ட் பிரேக்கா நான் ஃபீல் பண்ணேன். நான் ரொம்ப பிகாஸ் நான் வந்து sci-fi மூவிஸ் கிரைம் பார்ப்பேன். ஸோ அதுல வந்து sci-fiல at the same time வந்து கிரைமை வந்து கொண்டு வந்தது ஒன் ஆஃப் த விஷயம் முடிஞ்சிச்சு. ஒன் ஆஃப் த மோஸ்ட் லவ்ட் கேரக்டர்னா எனக்கு ரொம்ப சீக்கியா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கும் செம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் வந்து அந்த ப்ரோமோ இன்டர்வியூலாம் கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அவர் சொல்லி சதீஷ் சொல்லி இந்த மாதிரி ஆக்ஷன் பிளாக்ஸ்லாம் நம்ம வந்து ஜாம்பி அளவுக்கு நம்ம இன்டராக்ஷன் லெவலுக்கு கொண்டு வந்திருக்கோம், ரியலிஸ்டிக்கா கொண்டு வந்திருக்கோம். ஓகே நம்ம சீக்கியம்னா பாடிலாம் எப்படி இருக்கும் நமக்கே தெரியும், ஆக்ஷன்லாம் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ஓகே அப்ப கன்ஃபார்ம் பார்க்கணும்னு சொல்லிட்டு அதுல இருந்து வந்து உங்க கேரக்டர் பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்க சொல்லும்போது லாஸ்டா அந்த ஒரு சீன் நடக்கும்போது எனக்கு ஐயோ மிஸ் பண்றோமே அந்த கேரக்டரை, மீற கேரக்டர் மிஸ் பண்றோமே சொல்லிட்டு அப்புறம் மந்த்ரா அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு விஷயம் நடக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஒரு கேரக்டர் மிஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ சீரியஸ்லி ரொம்ப நம்ம மூவிஸ் பத்தி பேசிட்டோம். என்னன்னா இப்போ லைக் அண்ணன் வந்து இப்போ இன்டர்நேஷனல் லெவல் போயிருக்கீங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்தோம் நமக்கு ராகராஜ்ல நீங்க கூட போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அப்கமிங் ப்ராஜெக்ட் இன்டர்நேஷனல் லெவல் போயிருக்கீங்க. ஸோ சிவகார்த்திகேயன் என்ன படம் வேற சொல்றாங்க. ஸோ எப்படி அந்த அனுபவம் எப்படி நீங்க என்னையில பார்த்து ஃபர்ஸ்ட் மீட் பண்ணி பேசினீங்களா? ஒரு ஜெனுவினான ரொம்ப ரொம்ப ஹம்பலான ஒரு பர்சன். அவர் சுத்தி இருக்கிறவங்க இந்த மேனேஜர்ஸ் இவங்க தான் கொஞ்சம் வந்துட்டு லைக் ஒரு தப்பு சொல்லக்கூடாது, பட் அது வந்து நம்ம கொஞ்சம் ஹாஷா இருக்கிற மாதிரி பிஹேவ் பண்ணும். பட் அவரு என்ன மாதிரி ஒரு தங்கமான மனுஷன்றது அவரு நேர்ல பார்க்கும்போது ரொம்ப 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 ஹம்பலான ஒரு ஜெனுவின் சோல்னு சொல்லணும். ஏன் சாப்பிட்டீங்களா, இந்த இடத்துல பிரியாணி நல்லா இருக்கும், உனக்கு அங்க போனா கூட கிடைக்காது அப்படின்னு ஒரு மாதிரி
செம பண்ணா இருந்துச்சு. ஆனா எனக்கு எதுவும் அந்த இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு கனவுக்குள்ள இருந்த மாதிரியே தான் இருந்துச்சு. சம்திங் லைக் உண்மையா இவர் தான் பேசினாரா, இப்ப எங்களுக்கு இருக்கிற மாதிரி இல்ல உண்மையா இவர் தான் பேசினாரா, இல்ல நம்ம இது வெறும் மன பிராந்தியா ரொம்ப அவர்கிட்ட பேசிட்டு போட்டோல இருக்காங்களா? அவங்க கேட்ப ஃபோன் நம்பர் அவர் அழகா பாரு. அதான் நிறைய பேர் வந்துட்டு இன்ஃபேக்ட் எனக்கு பப்ளிக்கா இது கேட்டிருந்தாங்க, ஆனா போட்டோ இருக்கானு அப்படின்னு. எனக்கு காமிக்கிறது பிரச்சனை இல்லை, பட் அது அங்க ஒரு படத்துக்கு ரிவீல் பண்றதுன்றத டோட்டலி வேற. அவங்க பொத்தி பாக்குறது வேற. இங்க நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது இந்த ப்ராஜெக்ட் பண்றோம், அது பண்றோம், நம்ம வெளியாடுறோம். பட் அங்க எந்த அளவுக்கு அதுக்கு மெனக்கிடல்ன்றது வேற. ஏன்னா இப்போ இது வந்துட்டு இப்போ SK23 இல்ல SK24 இல்ல SK25 சொல்லும் போது அந்த பேரை கேட்கும் போது அந்த ஒரு டைட்டில் ரிவீல் பண்றதுக்கு ஒரு மூமெண்ட் கிரியேட் பண்றாங்க, பம்ப் பண்றாங்க ஆடியன்ஸ்க்குள்ள. அந்த ஒரு விஷயத்துக்கு அவங்க ஒரு தெளிவு இருக்கு. அதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். need to follow the protocol அந்த மாதிரி. இவங்க இவ்வளவு தூரம் எனக்கு கொடுத்த அந்த ஒரு இதுலயே வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணது அந்த போலீஸ் இமேஜ் லுக் எல்லாமே. சோ அது அப்படியே இருக்கு. உன் பேரை ரிவீல் பண்ணாத, அதை மட்டும் ஏற்கனவே நீ போன்ல கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பரவாயில்ல, இந்த போட்டோவை போஸ்ட் பண்ணிட்டு ஓகே மேக் பீப்பிள் ஹாப்பி. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அப்ப சில விஷயங்கள் உனக்கு ஏத்த மாதிரி கரெக்டா அதை பண்ணி கொடுத்து எதை பத்தி கவலைப்படாத அப்படின்னு அவராவே ஜெனியூனா அந்த வார்த்தை சொன்னது வந்துட்டு அது பெரிய விஷயமா தான் பாக்குறேன். he really welcomes what my passion is. அவர் வந்துட்டு சரி நீ உன் இஷ்டத்துக்கு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விடல, நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, உனக்காக நாங்களும் ஒண்ணு பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அது என்ன ஒரு வார்த்தை, அதை விஷயம் சொல்லணும். ஆமா, அதுதான் அது ஒண்ணுதான். சோ பேசிக்கலி இப்ப இந்த ஷெட்யூல் முடிஞ்சு சோ இப்படி ஒண்ணு நல்ல ரோல் இந்த மாதிரியா இல்ல எப்படி அதை சொல்லலாமா, அது ஒண்ணு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் தான் முடிஞ்சிருக்கு. அத பத்தி சொல்லணும்னா நல்லா சாப்பிட்டுன்னு சொல்லுவாங்க. என்னன்னா ப்ரொடக்ஷன் சாப்பாடு என்ன சாப்பாடு தெரியும், 3 நாளைக்கு ஒரு தடவை பிரியாணி. கேரவன்ல வந்து சாப்பாடு வந்துரும். சோ நேரா போயிட்டு அங்க வந்து கேரவன் எனக்குன்னு சொல்லிட்டு பிரைவேட்டா அந்த ஒரு சான்ஸ் இருக்கு சாப்பிடுறது. சோ நல்ல சாப்பாடுக்கு பஞ்சம் இல்ல, வயிறார சாப்பிடுங்க. ஆனா சீனை முடிச்சிட்டு சாப்பிடுறாங்க தூங்குனீங்க செத்து இருக்கும். சிவகார்த்திகேயன் நாங்க ஆன் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அவர் மச்சான் இவன் தான் இப்ப நிறைய ஆக்ஷன் மூவிஸ் இந்த சீரிஸ் கேரக்டர் அமரன் பண்ணும்போது கூட பாத்தீங்கன்னா அவரோட சிவகார்த்திகேயன் சொல்லும்போது ஃபன். சோ ஆன் ஸ்கிரீன்ல அமரன்ல வேற அந்த அந்த டீசர் பாக்கும்போது தெரியுது அந்த மனுஷனோட வேற ஒரு டெடிகேஷன் நான் அந்த இடத்துல விட்டுருவாங்க. சீரியஸா லைட்டா என் கண் கலங்கிருச்சு. லைட்டா உண்மையாவே சொல்ற கண் கலங்கிருச்சு. அந்த கேட்கும் போதே அந்த மேஜரோட ஸ்டோரி நம்ம கேட்கும் போதே நமக்கு தெரியுது. அண்ட் ஆல்சோ அந்த கிளிம்ஸ் நம்ம பாத்துறோம் அவங்க ஒர்க் அவுட் பண்றது அந்த தாடி அந்த ரகட் எப்ப கிளிம்ஸ் பாத்தீங்க एक्चुअली அத பேஸ் பண்ணி தான். பட் அது ஒரு கிளியர் கட்டா வந்து நான் சில விஷயங்கள் அத நோட்டிஃபை பண்ணும்போது இந்த படம் அண்ணன வேற ஒரு விஷயத்தை பார்க்கவே வேற வேகமா காட்டுறாரு. என்னன்னா வந்துட்டு மனுஷன் வந்துட்டு நாட் ஒன்லி என்டர்டெயின்மென்ட், he is a well performer. வெல் பெர்ஃபார்மர், அவரால் நடிக்க முடியும்டா. ஏன்னா எஸ் அவர் ஒரு படம் வந்திருக்கு லைக் வந்துட்டு என்னது நம்ம வீட்டு பிள்ளை. நம்ம வீட்டு பிள்ளைலாம் வந்துட்டு எஸ் இட்ஸ் நாட் சோ கிரேட், இது பண்ண முடியாது. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வேற, அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. அப்போ மக்களை சிரிக்க வைக்கிறதுலேயே ஃபோக்கஸா இருந்த ஒரு மனுஷன் தன்னோட உடலையும் எந்த அளவுக்கு அதை டெடிகேட்டடா பண்ணணும்ன்றது அமரன் 101% ஜஸ்டிஃபை பண்ணும். அது ஃபார் ஷூர். அது மட்டும் நான் இல்ல ரீசன் இன்டர்வியூ ஒன்னு பார்த்திருந்தேன். காலைல 6 மணிக்கு எடுத்து ஓடுற ட்ரெயின் வீட்ல எல்லாம் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அது பாப்பாவும் வந்துட்டு அப்பா என்னப்பா இது ஏப்பா கை கால்லாம் ஏப்பா இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாலாம் ரொம்ப சேடாலாம் இருந்துச்சு. அண்ணா வந்துட்டு ஒண்ணும் இல்லம்மா ஒண்ணும் இல்ல கை முக்கியமா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டாங்க. கையெல்லாம் வந்துட்டு இங்க இது காப்பு so much of dedication for what he did for Amaran. அந்த ஒரு கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்தே ஆகணும்ன்றதுக்கு அந்த மனுஷன் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்காங்க, இது சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் அந்த விஷயத்தை கண்ணால பார்த்தும் நான் வந்துட்டு லைக் என்னன்னா போஸ்ட்காக இல்ல லைக் அந்த ஒரு விஷயம் அவரோட இதுல இருந்து நான் பார்க்கும்போது வந்துட்டு இந்த மாதிரிலாம் நீங்க வரணும் சொல்லும் போது
அது எந்த அளவுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துச்சு ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு யாரெல்லாம் இந்த ஃபீல்ட்ல வரணும்னு நினைக்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு ஆக்டர் தன்னோட அந்த ஸ்டார்டம்ல இருந்து இறங்கி அவர் அந்த வார்த்தையை நம்ம கிட்ட சொல்லணும்ன்றது அது ஒரு வரப்பிரசாதம். அந்த மனுஷன் அவ்வளவு தூரம் அதை சொல்லி அமரன்ல சில விஷயங்கள் இப்படிலாம் இருக்குன்னு அவர் அது மாதிரி எக்ஸாஜரேட் பண்ணி ஒரு லெசன் மாதிரி ஒரு சின்ன ஒரு ஹிஞ்ச் மாதிரி வந்துட்டு பேசிட்டு போறது, ஒரு ஃபன்னா பேசிட்டு போறது சொந்த அந்த மாதிரி தான். அது வேற மாதிரி இருந்துச்சு. நல்லா பாத்துட்டு சூரியன் ரெண்டு பேரும் சொல்றது தெரியல. நீங்க வேற ஒண்ணு பாப்பீங்க, அது கருடன். அப்புறம் விடுதலை பாட்டு ஓவர்சீஸ்ல ப்ளே பண்ணாங்க. இப்போ வந்துட்டு ரிலீஸ் பண்ற பிளான் இன்னும் இருக்கு. பட் சென்சார் போர்ட்ல ஸ்டில் சில விஷயங்கள் கொஞ்சம் சென்சார் பண்ண வேண்டியது. ரொம்ப ரோ படம் ரொம்ப ரோ. ப்ரீவியஸோட கம்பேர் பண்ணும்போது இதுல இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வரும். அது நானும் அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். விடுதலை பாட்டு, கருடன், அமரன் எல்லாத்துக்குமே ரொம்ப சொல்லும் போது நான் கேட்டிருந்தேன் என்னன்னா அவரு வந்து சிவகார்த்திகேயன் பாத்தீங்கன்னா ஆன் ஸ்கிரீன்ல நாங்க ஃபன்னா ஆனா செட்ல அவர் எந்த அளவுக்கு ஃபன்னா அவங்க கூட இருந்த மெமரிஸ் எந்த அளவுக்கு ஃபன்னா இருந்தா நினைச்சா அவர் மனுஷன் ஃபன்னா மட்டும்தான். அவரு ஒரு மாதிரி கவுண்டர் கொடுத்துக்கிட்டு ஜாலியா வந்துட்டு அப்படியா வெறப்பா இருப்பாங்க மனுஷன், அமைதியா இருப்பாங்க. பட் பேச ஆரம்பிச்சாங்கன்னா நல்ல ஒரு மாதிரி ஜோவியலா நல்லா பேசுவாங்க. மறுபடியும் அவங்க பொண்ணுகிட்ட பேச போய் பாப்பா கிட்ட பேச போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான். அப்போ அவங்களோட இந்த சீக்வன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் குறவு தான். முக்காவாசி சீன் வந்துட்டு ஒரு சில சீன்ஸ் தான் போனுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ஷூட் செட்டுக்கு போயிட்டு மாறி வரும். ஸோ இப்படிதான் போயிட்டு இருக்கு சோஃபா இது வரைக்கும். உங்களுக்கு அந்த கிளிம்ஸ்லாம் பார்த்துட்டு ஃபைனல்ல அந்த கட்ல ஆக்சுவலா ஒரு விஷயம் சொன்னாரு. அதுவும் பார்த்து ப்ரோக்ராம் பண்ணாங்க. என் வயசுக்கு என்ன வருமோ அது. பட் கண்டிப்பா அவங்க எல்லாருமே வந்துட்டு டிசப்பாயிண்ட் ஆக மாட்டாங்க. அது மட்டும் எனக்கு தெரியும். அப்படின்ற விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கு. கண்டிப்பா ஆஸ் இது ஃபேன்களில் அவரோட இதுல நடிக்கிறதுனாலயோ அது மட்டும் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு இந்த மனுஷனோட ஜேர்னி எந்த அளவுக்கு இருந்திருக்குன்றது தெரிய வந்துச்சுன்னா இந்த படம் பார்க்கும்போது தெரியும். இட்ஸ் நாட் லைக் அயலன் அந்த ஒரு ரீதியில கிடையாது. இந்த படம் வந்து உண்மையாவே ஒரு சோஷியல் பேஸ் பண்ண சார்ந்த ஒரு படம், ஒரு சோஷியல் மெசேஜ் பேஸ் பண்ண ஒரு படம். இது எந்த அளவுக்கு மக்கள் அதுவும் இந்தியர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம்ன்றது ஒன்று இருக்கு. அஃப்கோர்ஸ் நீங்க அந்த கதையை நான் அந்த வீடியோக்கு பார்த்தேன். முகுந்த் சோ அவரோட கேரக்டர் ஸ்டாப் இட் நாட். இப்ப ஒரு क्वेश्चन ஆக்சுவலா இவர் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காரு. ஆக்சுவலா இதுதான் ஷெட்யூல் இருக்கு. எல்லாம் கேட்கறாங்க. நீ சொல்லியே அந்த ரியாக்ஷன் பார்த்தீங்க. நீ சொல்லியே நாயமானா இருங்க. லாஸ்ட் क्वेश्चन செஷன்ல வந்து அன்னைக்கு டிஃபரண்டா கேட்க போறேன். ஒரு ஜானர் கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லி நான் ஜானரே மாத்துறது நான் சிரிச்சிட்டு இருக்கேன். ஜானரே மாத்துவோம் அப்படின்னு சொல்றா. ஏன்னா நீங்க செட்டப் பார்த்துட்டு டார்க் தீம் நான் லைட் போட்டு வச்சிருக்கோம். டார்க் தீம் வச்சிருக்கேன். சோ அத நீங்க ஜோம்பி மூவிஸ்லாம் வர சொன்னீங்க. சோ அதே சீரிஸ்ல வர நீங்க ஒரு ஹாரர் சம்பந்தப்பட்டு இப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ பத்தி நம்ம கேட்க போறோம். உங்க லைஃப்ல நடந்த ஹாரர் மூமெண்ட்ஸ். என்ன ஆச்சுன்னா வந்து ப்ரீவியஸ்லி வந்து அவர் வீட்டுக்கு போயிருக்காரு. ஜலகாசிங்க அந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு வந்து ப்ரீவியஸா போயிருந்தாரு. அவரோட டீம்மேட்ஸ் போன டைம்ல அவங்களுக்கு நடந்த விஷயத்த வந்துட்டு என்கிட்ட அவ்வளவு சொல்ல கிடையாது. ஆனா அதை சொல்ல ஆரம்பிச்சது எங்க தெரியுமா, ரெண்டாவது வாட்டி அந்த வீட்டு வாசல்ல போய் நின்னுட்டு இந்த வீட்டுல போன வாட்டி வந்து என்னென்னமோ நடந்துச்சு. அதாவது அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். நீங்க நல்லா அந்த ஜோசப்ல பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கு
ஒருத்தருக்கு நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு ஒன்று சொன்னாங்கல்ல, அது எனக்கு நடந்தது. அது அது யாரோட வாழ்க்கையில் நடக்கக்கூடாது, அது யாரோட வாழ்க்கையில வந்து அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு விஷயம் நடந்ததே கூடாது. ஸோ அப்படி என் வாழ்க்கையில் நடந்து அது பிரேக்கப் மாதிரிலாம் நடந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு என் தம்பி ஒருத்தர் பையன் தம்பி வந்துட்டு என்ன ஆச்சுன்னா வந்துட்டு அவன் சூப்பர் நேச்சுரல் வந்து 27வது மாடி வந்து ஸ்கை பார்க்ல வந்து இறந்துருப்பான். அப்புறம் என்னோட செல்ல தங்கச்சி தம்பியோட நாங்க எல்லாரும் ஒரு டீமா தான் இருப்போம். ஆனா எந்த டீம் வந்துட்டு அந்த வீட்டு வாசல் போய் நினைச்சோம் ஒன்னொன்னா அந்த டீமை நான் இழக்க ஆரம்பிச்சேன். இன்க்ளூடிங் கார்த்திகேஸ் என் ஃப்ரெண்டே நான் இழக்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அது தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதுக்கு ஒரே காரணம், அந்த வீட்டுல எனக்கு ஆன் த ஸ்பாட்டே வந்துட்டு ஒரு விஷயம் ஸ்பாட் ஆகிடும். இட்ஸ் லைக் அங்கிருந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் டைம் எடுத்துச்சு. விச் இஸ் நம்ம எல்லாம் ஒரு நார்மலான ஒரு ஜோன்ல இருக்கும்போது திடீர்னு ஒரு இழப்பு, திடீர்னு ஒரு கார் ஆக்சிடென்ட், இதுதான் அந்த காரணம்ன்றது அது டீகோட் பண்ணதுக்கு அப்புறம் தான். பிகாஸ் பெரிய அடியெல்லாம் அடிச்சதுக்கு அப்புறம் when we get together அதுக்கு இன்னும் ஒரு ஃபியூஸ் எத்தனையோ மாசம் கழிச்சு அதுக்கெல்லாம் ஒரு எனக்கு ஒரு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 7 to 8 months கிட்ட ஆச்சு. அங்க இருந்து மறுபடியும் நான் கார்த்திகோட சேர்றதுக்கு, அப்புறம் அந்த தங்கச்சியோட கம்யூனிகேட் பண்றதுக்கு அதெல்லாம் வேற அப்பா. இந்த பேய்கிட்ட இருந்து எனக்கு அடி உழைச்சுன்னு பார்த்தா இல்ல, நீ கிளம்பிட்டு ஒரு விதத்தை ஹெல்ப் பண்ணாங்க. அதெல்லாம் தாண்டி அப்பதான் எனக்கு சில விஷயங்கள் வந்துட்டு ஒரு நெகட்டிவ் விஷயம், ஒரு அமானுஷ்யமான ஒரு விஷயம் வந்துட்டு எந்த அளவுக்கு அதுக்கும் பவர் இருக்குன்றத நான் அன்னைக்கு சர்ச் பண்ணோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நடந்ததுன்னா வந்துட்டு அதே வீட்டு வாசல்ல காலம் காத்தாங்க நானும் சரியான தண்ணி எல்லாமே தண்ணி அடிச்சுருக்கோம், சில் பண்ணிட்டு இருக்கோம். தண்ணியெல்லாம் அடிச்சு சில் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்க என் பசங்களுக்குள்ளதானே இருக்கோம். ஸோ பிரச்சனை நான் வந்துட்டு கார்த்திகோட மடியில படுத்தேன். நான் கார்த்திகோட மடியில படுத்தல, ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல கீழே ஆயிட்டேன். ஸோ அவன் இன்னும் சில் பண்ணி ட்ரிங்க்ஸ் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவன் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு தான் இருக்கா. மற்ற பசங்க இன்னும் சில் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மணி ஒரு வீட்டுக்கால மணி ஒரு 7:45 அந்த மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் விடிய ஆரம்பிச்சிருச்சு. வெளிச்சம் வருது. அப்ப என்னை எழுப்பிட்டு நான் எந்திரிச்சு நிக்கிறேன். ஒரு வயசான ஆண்டி அந்த இடத்துல வந்து ஜாகிங் பண்ணிட்டு வந்து இங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேள்வி எடுத்துருக்காங்க. அப்ப நான் சொன்னேன், இல்லை ஆண்டி நான் இந்த வீட்டை பத்தி வந்து என் ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு இருந்தா, நாங்க இங்க வீட்டுக்கு முன்னாடி தான் கொஞ்சம் அச்சீவ் பண்ணிக்கிறோம், இங்கெல்லாம் நீங்க ரொம்ப நேரம் நிற்க கூடாது, நீங்க கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி சொல்லிட்டேன். நான் ஆண்டி சொல்லிட்டு நான் அந்த ஆண்டியை பார்த்துக்கிட்டு இருக்கேன். வச்சு வாடா கிளம்பலாம் அப்படின்னு. இவங்க 2 பேரும் எங்க இருந்து வந்தாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்றேன். 2 பேர் நான் ஆண்டியை தான் நான் பார்த்தேன் அப்படின்னு நான் சொல்றேன். அந்த அண்டிக்கு பக்கத்துல ஒரு அங்கிள் இருந்திருக்காரு. அந்த அங்கிள் சொல்றாரு இங்க இருந்து நீங்க போங்க அப்படின்னு. என் பார்வைக்கு அந்த அண்டி மட்டும் தான் தெரிஞ்சு, அவர் பார்வைக்கு 2 பேரும், அவன் பார்வைக்கு 2 பேரும் தெரிஞ்சாங்க. இதுல விஷயம் என்னன்னா, அவங்க இங்க இருந்து போனாங்கல்ல, அவங்க இங்க இருந்து அந்த ஜாப் பண்ணிட்டு போயிட்டு அந்த மேல் 8 லெஃப்ட்ல வந்தாங்க. நான் அந்த காடியை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே ரிவர்ஸ் போறோம். காடிக்கு உட்காந்து பட்டு ரிவர்ஸ் சொல்லிட்டு அந்த மேட்ல இருந்து அப்படியே நாங்க ரிவர்ஸ்ல போயிட்டு பார்த்தா அது ஜாகிங் பண்ணிட்டு போறவங்களோட அந்த இடத்த வரைக்கும் போய் பார்த்தா அது இல்ல வீடுதான் பார்த்தா அங்க வந்தது யாரு அவங்க. சைனீஸ் ஆண்டி தான். நான் அவங்க அப்படிதான் பேசுறேன். என்னதான் ட்ரிங்க் சாப்பிட்டுருந்தாங்க, இது வெறும் மனப்பிரார்த்தனை கூட சொல்லிட முடியாது. ஏன்னா தூங்கி எதிர்த்து இன்னும் மனப்பிரார்த்தனை கேட்டாண்டா ரொம்ப ட்ரிங்க் சாப்பிட்டு அந்த ஆர்ப்பாட்டம் பண்றதா சொல்லுங்க. ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும். சரி ஒரு சின்னதா 2 இயர்ஸ் அடிச்சு சரி இன்னும் இங்கதான் செக் பண்ணிட்டு இருக்க போறோம்னு தெரிஞ்சுக்க நான் படுத்துட்டு அவன் என்னை எழுப்புறாங்க. சமைச்சு வந்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது நான் எதிர்த்து நிக்கிறேன். இங்கெல்லாம் நீங்க ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டான். அப்பதான் இந்த மாதிரிலாம் நடக்குது. 2 பேர் வந்தாங்களா இப்ப போயிட்டு இப்படி வாசிட்டு போயிட்டாங்க சொல்லி இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. ஸோ சரி அது உண்மையா இருக்கு. நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அது நம்ம டிஸ்டர்ப் பண்ணாது. சரி நமக்கு தோணும். ஏன்னா எனக்கு சின்ன வயசுல வந்து கண்கட்டுன்னு ஒரு விஷயம், அது சின்ன வயசுல ஒரு விஷயம் நடந்துச்சு. அது அம்மா சொல்லியிருக்காங்க. எங்க வீட்டுல வந்து இந்த பிரேயர்ஸ் இந்த சாமி எல்லாம் ப்ரே எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா வந்துட்டு வீட்டுல அப்பெல்லாம் வந்து கூட்டு குடும்பமா தான் இருக்கும். அப்ப வந்துட்டு கல்வீடு. ஸோ எங்க அப்பாவோட அக்கா தங்கச்சி அப்ப நான் பிறந்த புதுசுல தொட்டி. இட்ஸ் நாட் ஸ்விங் பண்றது தொட்டி.
ஸோ என்ன ஆச்சுன்னா வந்துட்டு அதுக்கு ஒரு பெரிய ஸ்டாரியா இருக்கு. நான் ஷார்ட்டா முடிச்சேன். என்ன அளவுக்கு என்னை அட்டாக் பண்ணியிருக்கு அந்த மாதிரி அவங்க விஷயம் வந்துட்டு நான் தொட்டில இருக்கேன். தொட்டில ஆட்டிட்டு இருந்தேன். எங்க அம்மா வந்து கீழே படுத்துட்டு போது இப்படி ஒரு கை வச்சு ஆட்டிட்டு இருக்கும்போது சக்குன்னு கிராஸ் ஆயிடுச்சு. கீழே இறக்க முடியல. அம்மா கண்ணு முடிச்சு போங்க ஒரு கருப்பு உருவம் என்னோட தொட்டியை பிடிச்சி என்னையே பார்த்துட்டு அது என்ன உண்மையாவே எங்க அம்மா ஃபைட்டிங் அம்மா சொல்லுங்க. சோ சக்குன்னு எங்க அம்மா எழுந்திரிச்சோட பதறி போயிட்டு என்ன அப்படியே தொட்டிலிருந்து தூக்கி அந்த இதுல இருந்து வெளியாக்கி குடுகுடுன்னு ஓடி போயிட்டு எங்க தாத்தா அங்க படுத்திருந்தாரு. அவர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி பார்த்தா தாத்தா அவர் ஐயா ஐயா பார்த்தா ஐயா அப்படின்னு சொல்லி அவர் டக்குனு என்ன தூக்கிட்டு போயிட்டு சாமி ரூம், இன்னைக்கு ஒரு சாமி ரூம் அந்த சாமி ரூம்ல வச்சு கதவை வைக்க சார். சி யூஸ்வலா பேபிஸ்க்கு வந்துட்டு ஒரு 3 மணிக்கு வந்துட்டு 3 ஹவர்ஸ் வந்து கண்டிப்பா பால் ரைட்டா. அன்னைக்கு ஹோல் டே ஃபுல்லா நான் அழுவுல ஆல்ரெடி எதுவுமே கிடையாது. சாமி ரூம்குள்ளேயே தான் இருந்தேன். தாத்தா கூட மட்டும் தான் நான் உள்ளே தான் இருந்தேன். வெளியே வந்து எங்க அம்மா வந்து எங்க அப்பா கிட்ட வந்து ஒரு விஷயம் கேட்க போறாங்க. எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு சாப்பிடல, 3 தடவை அவங்க பால் கொடுத்துருக்கோம் அப்படின்னு போது பாருங்க. எங்க அப்பா கதவை திறந்து ஏன்னா அவருக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். உள்ள நுழைஞ்சிட்டு கதவை திறந்துறாரு. தாத்தா மயக்கம் போட்டு வந்துருக்காரு. நான் நல்லா தூங்குறேன். என்னை சுத்தி சிவப்பு கலர்ல என்னமோ இருக்கு, ஃபுல்லா சோப்பா இருக்கு, குங்குமமா சுத்தி ஒரு பண்ணிருக்காரு. அதுல இருந்து நான் சில ஹாரர் மூமெண்ட்ஸ் எதையும் நான் பாக்குறது கண்ட எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றேன். ஆனா ஏன் கூட ஃபாலோ பண்ணிருக்கேன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கு. சிசில இருந்து கேம் விளையாட்டு நாங்க நடந்து போயிருக்கோம். நானே என் 3 ஃப்ரெண்ட்ஸ் நடந்து போயிட்டே இருக்கோம். போயிட்டு இருக்கும்போது ஓகே இந்த ரோட்ல இருந்து இந்த ரோடு வரைக்கும் நடுவுல வந்து ஒரு எம்டி டார்க் போகும். ஆனா இங்க லைட் இருக்கு, இங்க லைட் இருக்கு, நடுவுல டார்க் இருக்கு. நாங்க இங்க 3 பேர் நடந்து வந்துட்டு இருக்கும்போது இங்க இருந்து நான் சென்டர்ல நடந்து வந்துட்டு இருக்கேன். என் பின்னாடி ஒரு கருப்பு உருவம் நான் என்கிட்ட பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படியே மறந்துச்சு. சோ இந்த மாதிரியான மூமெண்ட். ஆனா நான் வந்து சத்தியமா சொல்றேன், திமிரு பிடிச்சுவேன், உண்மையாவே சொல்றேன். நான் எந்த அளவுக்கு அந்த விஷயத்த வந்துட்டு நான் மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கேன்றது எனக்கு அது வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது. என் தம்பியா இருக்கட்டும், பிரேக்கப் பண்ண ஒரு கேவலமான விஷயத்துல பிரேக்கப் பண்ணதா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய நடக்கும்போது எனக்கு அப்பதான் தெரிஞ்சு அது வேற மாதிரி இருக்கும். உனக்கு நடந்தா அது வேற, ஆனா உன்னை சுத்தி இருக்கிறவங்க ஒரு வேண்டியவங்களுக்கு நடக்கும்போது அது வழி வேற இல்லை. ஸோ அது அப்பதான் ஏன்னா நான் என்ன பண்றேன்னா என் ஃப்ரெண்ட் சொல்றேன் எனக்கு சொல்ல 3 பேர் இப்படி நடந்து வந்துருக்கேன். சிரிச்சு பேசினவங்க எதுவுமே பேசாம முன்னுக்கு எதுவுமே பார்க்காம நடந்துவாங்க, எதுவுமே பார்க்க நடந்துவாங்க. அப்ப நான் அப்பதான் வேணும்னு திரும்பி பார்த்தேன். கூட்டிட்டு போறேன். எங்க வீட்டுக்கிட்ட நடந்து வரும்போது ஒரு முன்னுக்கு ஒரு கமலால் வீடு இருக்கு. அந்த கமலால் வீட்டு வந்து சுட்டு வாசம், ஒரு பயங்கரமான சுட்டு வாசம். ஸ்மெல்ல நாங்க இன்ஹேல் பண்றோம். மூச்சு எடுத்து போது அறிவு இருக்கு நாய் என்ன தெரியுமா சொல்லிட்டு அவன் பண்றான். ஏய் உன் பின்னாடி உண்மையாவே ஒண்ணு அப்படியே மனசு மச்சான் அப்படி இல்லையா எனக்கு தெரியலையா போனா காலை கழிக்கு நீ போய் ரெஸ்ட் பண்ணி அப்ப நாங்க இது பண்ணுவோம். அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா வந்துட்டு நாங்க வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு தான் இருக்கோம். நாங்க 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு பரவாயில்ல வீட்டுக்கு ஆளாளுக்கு அவங்க வீட்டுக்கு கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு இல்ல பரவாயில்ல ஒட்டி வரைக்கும் நினைச்சு பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நாங்க இடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நாங்க போயிக்கிறோம்னு சொல்லிட்டு பார்த்தா நாங்க உள்ள சத்தமா பேசணுமா இல்லைன்னு தெரியல. ஃபேமிலிக்குள்ள பெரிய பிரச்சனை இருந்துச்சு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முதல்ல வெளியே போக சொல்லாங்க. ஒரு ராத்திரி முன்னாடி நடந்த ஒரு விஷயம் அது எந்த அளவுக்கு அடுத்த நாள் அதை எஃபெக்ட் பண்ணுன்றத அது கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும். இதுக்கு அதான் ரீசன் நான் ஆன் ஸ்பாட் தெரிஞ்சது. ஸோ இப்படியெல்லாம் வந்து நெகட்டிவா சில விஷயங்கள் ரொம்ப நடந்துச்சு, ரொம்ப 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 நடந்துச்சு. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த என்னோட லைஃப்ல நடந்த சில ஸ்கேரியஸ்டான லைஃப்ல மறக்கணும்னு நினைக்கிற ஒரு மூமெண்ட். பட் எஸ் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. எனக்கு இப்போ நீங்களாம் கேட்கும்போது சொல்றாங்க அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு ஒரு ஸ்டாரி இருக்குன்னு சொல்றேன். ஒரு விஷயத்தை மட்டும் நான் அது all of you guys. First of all, thank you so much for inviting me. இது நான் மைண்ட்ல ஒரு விஷயத்த
ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நான் வரதுக்கு முன்னாடி ஒன்று நினைச்சேன். ம். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்டா போன மாதிரி That's our speciality. மனசை விட்டு நான் நிறைய விஷயம் பேசியிருப்பேன். கண்டிப்பா. ரொம்ப ஃபன்னா சிரிச்சுக்கிட்டு பேசுற மாதிரி இருக்கு. ஏதோ என் சொந்த தம்பிங்களோட உட்காந்து சில் பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதே சமயத்துல உங்களோட இனிஷியேட்டிவ் அண்ட் ஆல் ஆஃப் யூ சும்மா சொல்லக்கூடாது, மேலும் மேலும் நீங்க இன்னும் நிறைய விஷயம் பண்ணணுன்றது என்னோட ஆசையும் கூட இப்போ. அதுக்கு எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் அது கண்டிப்பா ஒரு பிரதரை நான் பண்ணுவேன். என் வாழ்த்துக்கள். கீப் டூயிங் அண்ட் கீப் என்டர்டெயின் பீப்புள். ஏன்னா இந்த பெரிய மக்கள் Yes, true. கிடையாது. ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யர் ஃபியூச்சர். குட் லக் கைஸ். லவ் யூ ஆல். தட்ஸ் இட். இதுதான் இப்போதைக்கு ஆர்ட் ஸ்பாட்ல ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு சென்சேஷனல் ஒரு செலிபிரிட்டி கூட வந்து ஒரு சிட்சட். ரொம்ப நன்றி தான். ஸோ அடுத்த ஆர்ட் ஸ்பாட் எபிசோட்ல பார்க்குற வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது நான் உங்கள் ராம். நான் உங்கள் எனக்கு பவி. நான் பவித்ர கணபதி. சில்மிஷம் சரண். நான் உங்கள் சத்யா. நான் உங்கள் ஷேர். Thank you guys.